ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள், நல்லவண்டவர்கள், சித்தர்கள் போட்டி தொகுப்போம். அன்பர் நடராஜன் அவர்கள் கீர்த்தி திரகவலையும், அன்பர் கருணாகரன் அவர்கள் வள்ளுவர் இயற்றிய ஊழ் என்ற அதிகாரத்தை படித்தார்கள். அன்பர் மாதவன் அவர்கள் முன்னுரை செய்தார். அன்பர் மாதவன் சொல்வது போல் துன்பம் வருவதற்கு முன்னே தடுத்து கொள்ள வேண்டும், எந்த துன்பமும் வராது என்று ஞானிகள் ஆசி இருந்தால் எந்த துன்பமும் வராது, எந்த காரியத்தையும் வெற்றி பெறலாம்னு சொன்னார். எந்த காரியத்தையும் வெற்றி பெற வேண்டும் என்றால் நல்வினை இருக்க வேண்டும். நல்வினை இல்லை என்றால் வீடு கட்ட முயற்சித்தாலும் சரி, திருமணம் செய்ய முயற்சித்தாலும் சரி, அல்லது வேறு வியாபாரம் செய்ய முயற்சித்தாலும் சரி, அதுக்கு முன் செய்த நல்வினை இருக்க வேண்டும். கேணி வெட்டினாலும் சரி, அல்லது போர் போட்டாலும் சரி, முன் செய்த நல்வினை இருந்தால் தான். விவசாயமாக இருந்தாலும் சரி, வீடு கட்ட முயற்சித்தாலும் சரி, வீடு கட்ட முடிக்கிறதுக்கும் ஆசி வேண்டும், திருமணம் தடையலாமல் இருப்பதற்கும் ஆசி வேண்டும், வியாபாரம் தடையலாமல் இருப்பதற்கும் ஆசி வேண்டும், முன் செய்த நல்வினை வேண்டும். அன்பர் மாதவன் சொன்னது போல் ஞானிகள் ஆசி இருந்தால் எல்லாம் வெற்றி பெறலாம்னு சொன்னார். ஞானிகள் ஆசி இருந்தால் தான். ஆக எதுக்கு நல்வினை பொறுத்து தான். இரண்டு வகை உண்டு, வினையில் நல்வினை தீவினை என்று. இந்த அதிகாரமும் ஊழ் என்றால் முன் செய்த வினை. அவன் பிராப்தம் அவ்வளவுதான் என்று சொல்வார்கள். அவன் கொடுத்து வச்சது அவ்வளோதான், அவன் லவி அவ்வளவுதான், அவன் விதி முடிஞ்சு போச்சு. விதி அப்படி தான் இருக்கின்றார். விதி என்பது நிர்ணயிக்கப்பட்டது, அவரவருடைய வினைக்கு ஏற்ற மாதிரி நிர்ணயிக்கப்படுது. ஒரு சில காரியங்கள் அது வெற்றிகரமாக முடிக்கலாம், ஒரு சிலர் வெற்றிகரமாக முடிப்பார்கள், சிலர் எடுத்துக்கொண்ட காரியம் தடைப்பட்டு போகும். எத்தனை பேர் வீடு கட்ட முயற்சிக்கிறார்கள், வீடு கட்டாததுக்கு முன் கட்டி அரைகுறையாக இருக்கும்போதே விட்டு விடுவார்கள். அது வீடு கட்டி முடிந்தாலும் அந்த வீட்டை நீடித்திருக்க முடியாது, கடன் சுமை இருக்கும். அவர்களுக்கு ஏதோ திட்டமிட்டு செய்யலாம். விதி எப்படி இருக்கோ அவர்களுக்கு அப்படி தான் நம்ம வீடு அமையும். வீடு கட்டினால் போதுமா, அது குடியிருக்க வேணாமா? குடியிருந்து 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளவே வீடு கடன் சுமைக்கு வீடை விற்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆக திருமண முயற்சிப்பார்கள். திருமணத்தை ஜோசியர் சொல்வார்கள் 9.5 பொருத்தம் இருக்கும்பார்கள், சில 10 பொருத்தமும் இருக்கலாம். திருமணம் தடையில்லாமல் நடக்கும், ஏக விமர்சனமாக நடக்கும், தடபுடலாக நடக்கும். வகையான உணவுகளும் வகை வகையான ஆடைகளும் ஆபரணங்களும் எல்லாமே இருக்கும். திருமணம் முடிந்து இப்படி சுற்றுலா போவார்கள். ஒரு செய்தி படித்தோம். திருமணம் முடிந்து தம்பதியும் அவர் சேர்ந்தவர்களும் வேன் சென்றார்கள். வேன் விபத்துக்குள்ளாகி தம்பதியரை இறந்து விட்டார். ஆக 10 பொருத்தம் இருந்தது. ஆனால் 10 பொருத்தம் இருந்த என்ன பயன்? தம்பதிகள் சென்ற வேன் விபத்துக்குள்ளாகி அங்கேயே இருவர் மட்டும் தப்பித்தார்கள், மித்தெல்லாம் காலமாக்கி விட்டார்கள். எல்லாம் திட்டமிட்டு செய்தார்கள். திருமணம் தடையலாமல் இருந்தது, அமைய வேண்டும் அல்லவா வாழ்க்கை. அவருடைய வினை கேட்டால் தான் அமையும். ஆக ஒரு திருமணம் 10 பொருத்தம் இருக்கலாம். 10 பொருத்தம் இருந்தாலும் உடல் பொருத்தம் வேண்டுமல்லா, உள்ளம் பொருத்தம் இருக்கு. உடல் பொருத்தம் அமைய வேண்டும் அல்லவா, அது இல்லை என்றால் வாழ்க்கையாது நரகம். என்ன செய்ய? முதல் இரவு பார்ப்போம். முதல் இரவு நடக்கும். முதல் இரவுக்கு பிறகு மகளை தாய் பார்ப்பாள். மகள் முகத்தை பார்த்து தெரிந்து கொள்வாள். அந்த குறிப்பு தெரியும் அவளுக்கு. தாய் மகளை பார்த்து அழுகிறாள், மகள் தாயை பார்த்து அழுகிறாள். இருவருக்கும் புரிந்து கொண்டார். இப்போ என்ன ஆச்சு? வாழ்க்கை வீணாக போச்சு. பையன் அழகாக இருக்கிறான், நல்ல பங்களா, பசுமாடு, வாகனங்கள் எல்லாம் இருக்குது. பையனுக்கு ஒரே ஒரு குறை, ஆண்மை இல்லாது போய்விட்டு நரகம். அது வாழ்க்கையாது நரகம். பையனுக்கு ஆண்மை இல்லை.
இடி உந்த மாதிரி இருந்துச்சு அந்த பெண்ணுக்கு. முதல் நாள் வரையிலும் இருந்த கற்பனைகள், இப்படி இருக்கும் வாழ்க்கை, அப்படி இருக்கும், குழந்தையை பெற்று இப்படி பெற்று குழந்தை எப்படி அழகாக இருக்க வேண்டும் எல்லாம் பல்வேறு கற்பனைகள். மறுநாள் வாழ்க்கை இடி விழுந்து விட்டது. வாழ்க்கை, ஐயோ என் வாழ்க்கை பாலா போச்ச மாட்டேன். அது போன்ற ஒரு கொடுமை. ஆக அதுக்கும் ஆசி இருக்க வேண்டும், முன் செய்த நல்வினை இருக்க வேண்டும். உடல் பொருத்தம் அமைய வேண்டும் அல்லவா? சரி, உடல் பொருத்தம் அமைந்து விட்டது, கணவனுக்கு நோய்வாய்ப்படாது இருக்க வேண்டும் அல்லவா? சரி, கணவனுக்கு திடமான உடம்பு இருக்குது, அதுக்கும் நல்வினை வேண்டும். நல்வினை இல்லை என்றால் கணவனுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்காது, உடல் திடமாக இருக்காது. சரி, அவன் நல்லபடி ஆரோக்கியமாக இருக்கிறான், ஆண்மை உள்ளவனாக இருக்கிறான். மனைவிக்கு நோய்வாய்ப்பட்டால் ஓரிரு ஆண்டுக்குள் மனைவி நோய்வாய்ப்பட்டு விடுவாள். அதுவும் நரக வாழ்க்கை. உடல் பொருத்தம் அமைந்து விட்டது, உள்ள பொருத்தமும் அமைந்து விட்டது. இயற்கை அந்த உடல் அமைப்பு அமையும். உடல் பொறுத்து இருந்தால் என்ன செய்வது? இருபாலருக்கும் உடல் திடமாக இருந்தால் நல்வினை இருக்கு என்று அர்த்தம். இருபாலருக்கும் நல்வினை, உடல் திடமாக இருக்குது, வறுமை இல்லாது இருக்கணும்ல, வறுமையும் இல்லை, அதுவும் புண்ணியம்தான். வறுமையில்லா வாழ்வே புண்ணியம். இருபாலருக்கு உடல் பொருத்தமும் அமைந்து உள்ளது, உடல் ஆரோக்கியமும் இருக்குது, அதுவும் புண்ணியம். பண்புள்ள புத்திரபாய்க்கு அமைய வேண்டும் அல்லவா? ஊனமுள்ள பிள்ளையாக பிறந்தால் என்ன ஆகும்? அதுக்கும் நல்வினை வேண்டும். ஆக எல்லாவற்றுக்கும் முன் செய்து நல்வினை பற்றி எதை அவர்களுடைய வினை பயனுக்கு ஏற்ற மாதிரி அமையும். சில பேர் நல்வினை இருந்தால், இப்போ ஒரு செல்வம் இருக்கும், கண்டு ரசித்தல் என்பார். இப்போ டிவி பார்க்கிறோம், சினிமா பார்க்குறோம், ஊட்டி கொடைக்கானல் போன்ற பல இடங்களில் போய் எல்லாம் பல கட்டடங்கள், கோயில்கள், கண்கள் ஒரு கண்ணுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது. கண்டு மகிழ்தல். டிவி பார்ப்பதும், பல்வேறு வகையான கோயில்கள் செல்வதும், பல்வேறு இயற்கை காட்சிகளை கண்டு மகிழ்ச்சி அடைவதற்கும் நல்வினை இருந்தால்தான் முடியும். கண்டு ரசித்தல், கண்கள் பெற்ற பயன். கண்டு ரசித்தல், அதுக்கும் நல்வினை வேண்டும். கேட்டு ரசித்தல், இனிய சங்கீதங்கள், அவரவர் விரும்புகின்ற சங்கீதம், இசைக்கருவிகள், அது இனிய பாடல்கள். அப்போ கேட்டு மகிழ்தல், கேட்டு மகிழ்வதற்கும் புண்ணியம் இருக்க வேண்டும், இல்லையா? வெகு பேருக்கு செவிடுபட்டு போகும். கண்டு கழித்தல், கேட்டு மகிழ்தல், பல்வேறு பாடல்கள், அவர் அவர் எதை விரும்புகிறாரு கேட்டு மகிழ்தல். உண்டு மகிழ்தல், வகை வகையான சுவையான உணவு உண்டு மகிழ்தல். இது முன் செய்த நல்வினை. கண்டு மகிழ்தல், கேட்டு மகிழ்தல், உண்டு மகிழ்தல். தான் விரும்புகின்ற உணவை உண்டு மகிழ்தல். ஜீரணமாக வேணுமல்லவா? ஒரு சாப்பிடலாம், ஜீரணமாக வேணுமல்லவா? சுவைப்பு அறுசுவை கிடைப்பதற்கும் முன் செய்த வினை வேண்டும், அது ஜீரணமாகவும் முன் செய்த வினை வேண்டும். ஆக உண்டு மகிழ்தல். அடுத்து இல்லறம், உடல் சுகம், அதுக்கும் புண்ணியம் இருக்க வேண்டும். உடல் சுகம் பெறுவது, பெண் ஆண் உறவுக்கு திருமணம் செய்தால் உடல் சுகம் வேணுமல்லவா? அப்போ கண்டு மகிழ்தல், கேட்டு மகிழ்தல், உண்டு மகிழ்தல், உடல் தொடர்பு, உடல் உறவு கொடுக்கும், பெண் ஆணும் இன்பமாக வாழ்தல், அதுக்கும் நல்வினை வேண்டும். அடுத்து நல்ல சுற்றுப்புற நல்ல சூழ்நிலை, துர்நாற்றம் இல்லாத ஒரு வீடு, அதில் நல்ல ஒரு படுக்கை சுகம், மெத்தை கட்டில், அதுக்கு தேவையான அல்லது ஏசி அல்லது நல்ல காற்றாடி, உடம்புக்கு ஒரு ஆறுதல், நல்ல உறங்குவதற்கு நல்ல ஒரு இடம், இனிய தென்றல் அல்லது ஒரு ஏசி, உடல் சுகம். ஆக இந்த ஐம்புலன்களும் தம் சார்பாக இன்பம் அனுபவிப்பதற்கு நல்வினை வேண்டும், இல்லை என்றால் முடியாது. காட்சிகள் காண நினைக்கலாம், வாய்ப்பில்லை, பார்வை இல்லை. இனிய நல்ல சுவையான சாப்பிட நினைக்கலாம், உணவு இல்லை. உண்டாலும் பசி இல்லை. இனிய சங்கீதம் கேட்க நினைக்கலாம், செவி இருக்காது அல்லது வாய்ப்பு இருக்காது. அப்போ கண்டு மகிழ்தல், கேட்டு மகிழ்தல், உண்டு மகிழ்தல், உடல் சுவை, உடல் இன்பம். அடுத்து படுக்கை சுகம். இது ஐந்தும் ஒரு மனிதனுக்கு அமைந்து விட்டால் நல்வினை உள்ளவன்னு அர்த்தம். இதற்கு நல்வினை வேண்டும். அதான் முன் செய்த நல்வினை இருந்தால் அதை அனுபவிக்க முடியும். அடுத்து வாகன வசதி, வாகனங்கள், நடந்து செல்லாது வாகனத்தை செல்லுது, சுகபோக வாழ்க்கை. மனைவி அழகான மனைவி, உடல் ஆரோக்கியமான உடல், ஒத்த கருத்து உள்ளவள். அதே மாதிரி கணவன் அதனால் கணவன் அழகான கணவன், ஆரோக்கியமான உடல் உள்ளவன், உள்ளமும் பொருத்தம் உள்ளது. இருவருக்கும் கருத்து வேறுபாடில்லை, ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்துகிறார்கள். அதுவே இன்பம், அதுதான் சொர்க்கம், அதுவே நல்வினை. இல்லை என்றால் ஒன்றுக்கொன்று முரண்படும். ஒன்று கணவன் மனைவிக்கும் உடல் பொருத்தம் இருக்கலாம், உள்ளம் பொருத்தம் இருக்கலாம், பொல்லாத வறுமை இருக்கும். அது வறுமை தீர்ந்திருக்கலாம், பண்புள்ள புத்திரபாய்க்கு அமையாது போகும். இத்தனை அமைந்திருக்கும், தங்குவதற்கு நல்ல வீடு இல்லாது இருக்கும். எல்லாம் எதை எடுத்தாலும் குறைகள்.
இது இல்லறத்தானுக்கு உள்ளது. அடுத்து துறவர்தான் இருக்கிறான். முன்செய்தி நல்வினை இருந்தால் தான் ஞானம் சித்தி பெற முடியும். அவர் கொங்கண மகர் சொல்வார், நந்தவனத்திலே ஜோதி உண்டு, இல்லை நத்தினை பேருக்கு நெல்லும் உண்டு, விந்தையாய் வாழையை பூசிக்கவும் முன்னால் விட்ட குறை வேணும் வாழை பெண்ணார். முன்செய்தி நல்வினை இருந்தால் தான் அது அமையும், இல்லைன்னா ஞானமும் கைகூடாது. கடைசி நேரத்தில் ஒன்று காமத்தால் அழிவான் அல்லது கோபத்தால் அழிவான். கடைசி நேரத்தில் நிலை தடைபட்டு போகும். ஞானமும் அப்படித்தான். சில மன்னர்கள் இருப்பார்கள், ஞான வாழ்க்கையும் அப்படித்தான். முன் செய்து நல்வினை இருந்தாலும் சித்தி பெற முடியும், ஏன்னால் பாடுபட்டு வைக்க வேண்டியதான், பயனில்லை. ஆக தர்மம் செய்ய நினைக்கலாம், பிள்ளைகள் ஒத்துழைப்பு இல்லை என்றால் தர்மம் செய்ய முடியாது. பொருள் ஈட்டலாம், தர்மம் செய்து புண்ணியத்தை பெறலாம் என்றாலும் வீட்டில் ஒத்துழைப்பு இருக்காது, அதுவும் தடைப்பட்டு போகும். சில முடி சூட்டுவார்கள். சில பேர் என்ன செய்வார்கள், 100க்கு 3 ரூபா வட்டிக்கு கடன் வாங்கி எம்எல்ஏ ஆவார்கள். எம்எல்ஏ ஆகி கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் கடன் வாங்கியிருப்பார்கள். எப்படி எம்எல்ஏ ஆகணும்னு ஏதோ செய்து கொள்ள ஏதோ செய்யலாம்னு நினைப்பார்கள். எம்எல்ஏ போய் ஒரு 2-3 மாதம் ஆட்சியை கழிச்சிருவான். கடைசியில் எம்எல்ஏ பதிவும் போய் கடைசியில் கடன் சும்மா வந்துடும். அப்படி ஒரு வாழ்க்கை. சில பேர் திட்டமிடுவார்கள், இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும்னு நினைப்பார்கள், கை கூடாது. சில பேர் சென்ற ஆண்டு இந்த ஆண்டோட விவசாயத்தை நல்ல 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 விளைச்சல் தான். கடைசி அறுவடை நேரத்தில் பெருமழை பெய்து வீடுக்கு நெல் வரவில்லை. அது உள்வினை, முன் செய்த வினைப்பயன். ஆக எதை எடுத்தாலும் அவரோட வினைக்கேற்ற மாதிரி அமையும். சில பேர் அந்த காலத்தில் முடி சூட்டுவார்கள். குறுநில மன்னராக இருந்தாலும் சரி, அல்லது பெருநில மன்னராக இருந்தாலும் சரி, அது பெரும் படை உள்ளவனாக இருந்தாலும் சரி, உடல் வலிமை புரிஞ்சவனும் வீர உணர்ச்சி உள்ளவனும் சிறந்த யுத்த பயிற்சி உள்ள மன்னனாக இருந்தாலும் சரி, முடி சூட்டு விழா நடக்கும். பக்கத்து எதிரி நாட்டு என்ன சிவான் முடிச்சு விட்டு நடக்குதா என்று மாலைக்குளம் தலை விட்டுருவான். காலையில் முடிசூட்டி விழா, மாலையில் தலைக்கீழ ஒன்று இருக்கு, அதுவும் வினைப்பயன். ஆக திருமணம் செய்வதாலும் சரி, சாப்பிடுவதாலும் சரி, வீடு கட்டுவதாலும் சரி, வீடு அல்லது வியாபாரம் இருந்தாலும் சரி, முன்சே நல்வினை இருந்தால் கைக்கொள்ளும். இவன் சொல்லுவான், அடுத்த நாட்டு மன்னன் முடிசூட்டு விழா முடிசூட்டு இன்று மாலை அஸ்தமைக்கத்துக்குள்ள அவனை கொண்டு விடுவான். அதே மாதிரி அவனை கொண்டு விடுவார். ஆக மன்னனாக இருந்தாலும் சரி, அவன் ஞானியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் முன் செய்த வினைப்படி தான் நடக்கும். சில பேர் வியாபாரம் செய்வார்கள். மிளகாய் வியாபாரம், மிளகாய் ஒரு சென்ற வருஷம் கிலோ 40 ரூபாய்க்கு விற்றுருக்கு. இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 10,000-5,000 கிலோ மிளகாய் வாங்கி வச்சுருப்பான். மிளகாய் வைத்தா ஒரு கிலோவுக்கு 10 ரூபா கிடைக்குன்னு இவர் நினச்சிருப்பார். ஒரு 5,000-10,000 கிலோ வாங்கி வச்சுருப்பார். திடீர்னு 40 ரூபாய்க்கு விற்ற மிளகாய் 15 ரூபாய்க்கு வந்துடும். அப்படியே தொலைஞ்சிடறான். ஒவ்வொன்றும் இவருடைய அறிவு முன் செய்த நல்வினை இருந்தால் உணர்த்தப்படும். நிதானித்து செய்வோம். எந்த தானியம் கொள்முதல் செய்தாலும் சரி, நிதானம் இருக்க வேண்டும் நினைப்பது முன் செய்த நல்வினை. இல்லை என்றால் என்ன செய்வான், மிகுதியாக ஊறுபட்ட கடனை வாங்கி மிளகாய் கொள்முதல் தேங்கி வைத்திருப்பான். அத்தனையும் கிட்டத்தட்ட 4-5 லட்சம் ரூபா நஷ்டப்பட்டு போகும். கடனும் கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும். அது அவனுக்கு அறிவு. சென்ற வருஷம் 40 ரூபாய்க்கு விற்றது கிலோ, இந்த வருஷம் எப்படியும் அது அளவுக்கு விற்கலாம், நம்ம 20 ரூபாய்க்கு கொள்முதல் செய்கிறோம், எப்படி கூட ஒரு 20 ரூபா 10 ரூபாய் கணக்கு நினைச்சிருப்பான், கடைசியில் ஒன்றுலாம் போடும். இப்படி ஒரு முறை சென்ற வருஷமோட ஒரு நிகழ்ச்சி நடந்தது. மிளகு வியாபாரம் தேக்கி வைத்திருந்தார்கள், கடைசியில் ஒன்றுலாம் போயிடுச்சு. ஆக நினைத்தபடி நடக்க வேண்டும். அதுக்கு என்ன வேண்டும், முன்சே நல்வினை இருந்தால் நிதானம் வேண்டும், நிதானிக்க வேண்டும். திடீரென்று விலை வீழ்ச்சியடைந்தால் நம்ம நஷ்டப்படும் என்று உணர்த்த வேண்டும். இல்லை என்றால் செய்து விட்டு பிறகு சிந்திப்பான். அது இல்லறத்தனாக இருந்து பெரும் குடும்பஸ்தனாக இருந்து இது போன்ற வியாபாரத்தில் வந்து பொருளாதார நஷ்டமானால் அவன் மட்டும் கெடுவதில்லை, அந்த குடும்பமும் கெட்டுவிடும். அதே சமயத்தில் சிறந்த முயற்சியோடான இருப்பான். எந்த காரியத்தை தொட்டாலும் தடைபட்டு போகும். சில முயற்சியும் நல்வினை இருக்க வேண்டும். இல்லை என்றால் தடைபட்டு அந்த முயற்சியும் சோம்பலாக இருக்கும் அல்லது தொட்டது தொடங்காது போயிடும். இப்படியெல்லாம் முன் செய்த வினை பல்வேறு வகையில் பாட்டும். சில பேர் என்ன செய்வார்கள், இறுதி ஆபரேஷன் செய்ய நினைப்பார்கள். 55-60 வயசு இருக்கும். 60 வயசுக்கு மேலே அவர் நீடித்து வாழ வேண்டும் நினைப்பார். அவர் மீது குறையில்லை. இறுதி ஆபரேஷன் செய்து கொண்டால், வாழ்வு சரிப்படுத்தி கொண்டால் மேலும் வாழ்வு நடத்தலாம் என்று நினைப்பார்கள். நல்ல நடவடிக்கை இருப்பார். அவர் மனசு சொல்லும், ஆபரேஷன் செய்தால் ஒரு கூட 10 வருஷம் வாழலான்னு நினைக்கிறார். ஆபரேஷன் நடக்கும். அறுவை சிகிச்சை நடந்து வீட்டுக்கு வரும்போது பிணமாக வருவார். அடப்பா, இன்னொரு 10 வருஷம் இன்னொரு 4 வருஷம் இருந்திருக்கலாம். அவன் விடுமா அது ஆயில், அது என்ன செய்யும், அவனை ஆபரேட் செய்ய வைத்து அதிலே கொண்டு விடும். இது போன்று பல நிகழ்ச்சிகள். ஒரு பையனுக்கு வலது கண்ணில் ஒரு பையன் குத்திட்டான். வலது கண்ணு குத்திட்ட கண்ணு அது சீல் பிடிச்சிச்சு.
10 வயசு பையன். சரி, அதை கண் மருத்துவமனை போய் இது மாதிரி கண்ணு வந்து சீல் பிடிச்சிருக்குன்னா மருத்துவர் பார்த்தார். ஆமாம், இந்த கண் எடுக்காட்டி இந்த கண்ணு பாதிக்கும், அது நியாயம்தான் சொல்லி அவர் சேர்த்துக்கிட்டார், ஆஸ்பத்திரி சேர்த்துக்கிட்டார். சேர்த்து என்ன செய்தார், அவர் திட்டம் அவர் மீது குறையில்லை. எந்த கண்ணு, அந்த கண்ணு சீல் பிடித்த கண்ணை ஆப்ரேஷன் செய்யாமல் வலது கண்ணை ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய அவர் தன்னை மறந்து இடது கண்ணை ஆப்ரேஷன் செய்து விட்டார். அவர் ஆப்ரேஷன் செஞ்சு வெளியே போயிட்டார். அப்போ தந்தை கேட்டார், ஆப்ரேஷன் நடந்து விட்டார், நல்லபடி நடந்திருக்க, போய் பாருன்னா. ஆச்சு, மயக்கம் தெளிந்தது. அப்பா, என் கண்ணே தெரியலப்பான்னா. என்ன நடந்ததுன்னா, எடுக்க வேண்டிய வலது கண்ணை விட்டுட்டு எடுக்க வேண்டிய வலது கண்ணை விட்டுட்டு இடது கண்ணை எடுத்துட்டான். யாருமே எதுவும் குறையில்லை, எப்படியும் நடக்கும். சில பேர் ஆப்ரேஷன் செய்வார்கள், வயிற்று ஆப்ரேஷன். அது உள்ளே அந்த காலத்தை நரம்பு வைத்து தற்பார்கள், உள்ளே நரம்பு தங்கி விட்டது ஒரு அன்பருக்கு. 3 வருஷம் அதுக்கப்புறம் முன்னப்பட்ட துன்பத்தோடு அதிகமாக பட்டு மறுபடியும் ஆப்ரேஷன் செய்து அந்த நரம்பு எடுத்தார்கள், அந்த பிசிறு எடுத்து விட்டார். இப்படியெல்லாம் பல்வேறு கோணங்கள், பல்வேறு வகையான அவரவர்கள் வினைக்கேற்ற மாதிரி வாழ்க்கை அமைது. இதுதான் வாழ்க்கை. சில பேர் 40 வயசுலேயே 40 வயசு நோயை விட்டு தடுமாறுவார்கள். சில பேர் உடம்பு அமைப்பு இருக்கும், ஜடமாக இருக்கும், வாழ்க்கைக்கு ஏற்ற உடம்பு. சில பேருக்கு அப்படியே சாப்பிட்டா ஜீரணர்ச்சி ஆகாது, எல்லாம் சாப்பிட நினைப்பான், சாப்பிட ஜீரணர்ச்சி ஆகாது. உடலம்பு அப்படி அந்த அளவுக்கு பலகீனமான உடம்பு. அவன் செய்த பாவம், அவன் அல்லவன் தான் சொல்லுவான். பல உயிரை கொண்டு சாப்பிட்டோம்னா இதெல்லாம் அவரது அமைப்பு, அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. அது அவருடைய வினைப்பயன். உயிருடைமை நீக்கியார் என்ப செய்யுடைமின் செல்லாத்தி வாழ்க்கை அவர், அவள்வன் தான் சொல்லுவான். பல உயிரை கொன்றவன் இவன், உயிருடைமை நீக்கியார் என்பன என்று சொல்லுவார்கள் அர்த்தம். உயிருடைமை நீக்கியார் என்ப செய்யுடைமின் செல்லாத்தி, செய்யுன்னா குற்றம், செல்லாத்தி வாழ்க்கை. நான் வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான், வயிறு வீங்கி இருக்கும், எதை பார்த்தா எப்போ பார்த்தாலும் நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருப்பான். என்னைய காரணம், முன் செய்த வினை பயன் என்று சொல்வார்கள். பல உயிரை கொன்றவன் இவன், பல உயிரை கருணை இல்லாது கொன்றவன், அதனால் இவனுக்கு உடம்பு அப்படி அமைஞ்சிருக்கும்பார். உடல் அமைவதற்கே நல்வனை இருக்க வேண்டும். கண்டு ரசித்தல், கேட்டு ரசித்தல், உண்டு ரசித்தல், உடல் சுகம் அனுபவித்தல், படுத்து சுகம் பெறுதல். ஆக உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். சரி, இத்தனையும் இருக்குயா, ஒரு பக்கம் முதுமை வந்துக்கிட்டே இருக்குமே, அது எல்லாரையும் யாரும் வெல்ல முடியாது. நல்ல திடமாக இருப்பார்கள், எல்லா உடல் ஆரோக்கியம் இருக்கும், உடல் தேக பயிற்சி இருக்கும், எல்லாம் செய்வார்கள். முதுமை என்ற நோய் வந்துக்கிட்டே இருக்கும், அது யாரும் வெல்ல முடியாது, அது யோகிகளால் தான் வெல்ல முடியும். ஆக ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் நினைத்தபடி நடந்தால் நாம் திறமை என்று நினைப்பான், நினைத்தபடி நடக்காவிட்டால் முன் செய்த வினை என்பான். ஞானிகள் அப்படி நினைக்க மாட்டார்கள். எத்தனையும் உன் திருவுருள் கடாட்சம் என்று நினைக்கின்றேன், எனக்கு ஏற்பட்ட வெற்றிகள் அனைத்தும் உன் திருவுருள் கடாட்சம் என்று நினைக்கிறேன், என் செயல் அல்ல என்றான். என் செயலாக நடக்கவில்லை, இப்போ நடந்து உன் செயல், இனி நடக்கப் போதும் உன் செயல் என்று எண்ணுகிறேன் என்றான். அதுக்கு ஆசான் அருள் செய்ய வேண்டும், இல்லை என்றால் அவனுக்கு திமிரு வந்துடும். நம்ம தான் செய்கிறோன்னு சொன்னால் அவங்க பெரியவங்க பார்ப்பாங்க, ஏன்னா நம்ம அருள் செய்திருக்கோம், இவன் தான் நினைக்கிறேன், இவனா செய்ததாக நினைச்சு பெருமை கொள்கிறான், வினை காரணமாக இருக்கலாம்னு சொல்லி சிலது மன்னிப்பார்கள், சென்றால் ஜாடையை விட்டு விடுவார்கள். ஆக எந்த செயல் ஒரு செயல் வெற்றி பெற்றால், வீடு கட்டுவதாக இருந்தாலும், திருமணம் நடப்பதாக இருந்தாலும் சரி, தம்பதிகள் நல்லபடி இருக்கிறதாலும் சரி, பண்புள்ள புத்திரப்பாக இருந்தாலும் சரி, எல்லாம் அவருடைய வினைக்கேற்ற மாதிரி தான் அமையுமே தவிர அதிலிருந்து விடுபட முடியாது. ஆனால் ஞானிகள் மட்டும் வேண்டியாங்க இதழால் செய்தவும் ஈண்டும் விழப்படும். ஞானிகள் மட்டும் நினைத்தபடி செய்வார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் போதும் தொழுவோயும்பார் மாணிக்கவாசகர். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, எனக்கு என்ன வேணுமோ நீ அறிய முடியும், அறிந்தால் மட்டும் போத, வேண்டத்தக்க தருவோய் நீ, எல்லாம் தருவேன்னு சொல்கிறார். ஆக தபசிகள், ஞானிகள், பக்திவான்கள், புண்ணியவான்கள் தான் விரும்பியதை விரும்பியால் செய்து முடிக்க முடியும், வெற்றி பெற முடியும். இல்லாதத்தான் முயற்சிக்கிறான், சில காரியத்தை தோல்வியடைகிறான் என்றால் முயற்சி வெற்றி பெற்றால் அதில் நல்வினை இருக்குது என்று அர்த்தம். இல்லாதத்தான் நல்வினை இருந்தால் முயற்சியில் வெற்றி பெறுவான், இல்லை என்றால் தோல்வியடைவான். அப்போ அவன் நினைக்கிறான், தோல்வியடைந்த பின் கடவுள் சிலை என்பான், வெற்றி பெற்றால் என் திறமை என்று சொல்லுவான். இவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள். வெற்றியும் தோல்வியும் திருவுள் கடாட்சம் என்று நினைக்கிறேன், நான் எடுத்துக்கொண்ட காரியத்தை தோல்விக்கு நீதான் காரணம், வெற்றி பெற்றதுக்கு நீதான் காரணம் என்பான். இல்லை தோல்வி உடைந்தவருக்கு என் வினைதான் காரணம் என்பான். திருப்பிக்குவான், வெற்றிக்கு நீ உதவி செய்திருக்கிறாய், தோல்விக்கு நான் செய்த பாவம், என்னிடம் இன்னும் குறை இருக்கு, அதனால தான் என்னை கவனிக்காது விட்டு விட்டாய், இல்லைன்னா நீ எனக்கு மேலும் வெற்றி பெற செய்திருப்பாய், என் வினை காரணமாக நான் தோற்றிருக்கிறேன், மேலும் வெற்றி பெருக்கு நீ அருள் செய்யணும்னு கேட்டுவான் இவர்கள் கேட்பார். ஆக
அவருடைய வினையை பெருக்கிக் கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறான் வள்ளுவன்? நூல்களை படித்தாலும் அரிய நூல்களை படித்தாலும் நல்வினை வேண்டும், இல்லைன்னா நூல் அறிவு நமக்கு இருக்காது. நூலை படித்தாலும் புரியாதுன்னா அதை சொல்லுவான் 3வது கவியில். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகுன்னா. நுட்பமான நூல், நுண்ணிய நுட்பமான அரிய நூல், உண்மை பொருள் மெய்ப்பொருளை உணர்த்தக்கூடிய எத்தனை நூல் படித்தாலும் நுண்ணிய நூல் பல சிலன்னு சொல்ற அதி நுட்பமான நூல்களை பல கற்ற போதிலும் மற்றும் தன் உண்மை அறிவே அவன் செய்த புண்ணியம் அல்லது பூஜை. நூல்கள் படிப்பதற்கு புண்ணியமும் வேண்டும். புண்ணியம் உடல் ஆரோக்கியம் செல்வம் இதான் தரும். நுட்பமான அறிவு வேண்டுமென்றால் தலைவன் ஆசி இருக்க வேண்டும். ஆசா ஞானபண்டிதன் ஆசியோ, ராமலிங்க சாமியோ ஆசியோ, மாணிக்க வாசன் ஆசியோ, தாய்மான சாமிகளோ, பட்டாதாரம் நெய்கி போன்ற ஞானிகள் ஆசி இல்லாமல் அந்த நுட்பம் வரவே வராது. நொடியில் அடி வைத்து நுண்ணுணர்வு வாய்க்கும்பார் திருமூலன். அப்போ நுட்பமான அறிவு வருவதற்கு எப்படி வேண்டும்? நூல்களை படிக்கலாம். படித்த நூல்களுக்கு நுட்பங்கள், அதில் இருக்கிற ரகசியங்கள் மெய்ப்பொருளை பற்றி நன்கு உணர்வதற்கு ஆசி இருக்க வேண்டும். முன் செய்த நல்வினை இருக்க வேண்டும். பூஜை செய்திருக்க வேண்டும். யாரை பூஜை செய்திருக்க வேண்டும்? அறிவு கடலாக, அறக்கடலாக, அறிவு கடல் அறக்கடலாக இருக்க ஞானிகளை வணங்கினால் என்று நூல் அறிவு இருந்தும் பயன்படாது. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே அவை என்ன பாடுபட்டிருக்கானோ அதுதான் அறிவுன்னார். அப்போ அதுக்கும் ஆசி இருக்க வேண்டும். நூல்கள் படித்தால் போதுமா? ஒரு முயற்சி வெற்றி பெறுவதற்கும் நூல் அறிவு நூலில் நுட்பத்தை அறிவதற்கும் ஆசி. சரி, நூல்கள் நுட்பம் தெரிந்து விட்டோம், கடைபிடிக்க வேண்டும் அல்லவா? அதை கடைபிடிக்க வேண்டும். பொருள் அறிந்து விட்டோம், நூலை படித்தோம், நுட்பங்கள் உணர்ந்து விட்டோம், கடைபிடிக்க வேண்டும் அல்லவா? எடுத்துக்கொண்ட லட்சியத்தை முடிக்க வேண்டும் அல்லவா? அதுக்கும் ஆசி வேணும். இல்லை என்றால் அதுவும் முடியாதுன்னு சொல்லிடுவான். இப்படி ஒரு கொள்கை. ஆகுலால் தோன்றும் அசிவின்மை கைப்பொருள் போகுலால் தோன்றும் அப்படின்னா, நல்வனி இருந்தால் சிறந்த முயற்சி உணவனாக்கு. ஆகுலால் ஆக்கத்துக்கு தரிய ஊழ், நமக்கு செல்வம் பெறுவதற்குரிய நல்வனின்னு அர்த்தம். ஆகுலால் தோன்றும் அசிவின்மை கைப்பொருள் போகுலால் தோன்றும் அடி. கைப்பொருள் போவதற்கு தேவையான நிறைய செல்வம் செய்வதற்கு தேவையான அறிவு முயற்சி கொடுக்கும் முன் செய்த நல்வினை. போகுங்காலம் வந்தால் என்ன ஆகுன்னா, எதை தொட்டாலும் ஒன்றுக்கு ஒன்று செய்துகிட்டே இருப்பான். மடி என்பது சோம்பல். அறிவு மங்கி போயிடும், செயலும் செயல்பட அப்படியே மசம் இருப்பான், ஒன்றுமே புரியாது. மனைவி வீட்டுக்காரி கேட்பா, ஏன் அப்படியே உட்காந்துருக்கிறே, என்ன பிள்ளை குட்டி இருக்கு பார்த்தியான்னா, என்ன செய்ய சொல்கிறேன், என்ன செய்ய சொல்கிறேன்னா, அவனா சும்மா இருக்கிறான். என்ன செய்ய சொல்கிறேன், எதை தொட்டாலும் சரிப்படலை, நான் என்ன செய்யறது சொல்லுவான் மனைவிட்ட. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறது, இதை செய்யும்பா. எதை தொட்டாலும் தடைப்பட்டு போகுது. ஆக செய்த காரியத்தில் தோல்வி, மேலும் செய்வதற்கு துரிய சோம்பல். இது வந்து விடுமோ, நஷ்டம் வந்துடுமோ நினச்சி அப்படியே தடுமாறுவான். ஆகுலால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகுலால் தோன்றும் மடின்னா, இப்படி ஒரு வார்த்தை. அடுத்த பாடல் சொல்லுவான், பேதை படுக்கும் இளவூல். ஒருவனை பேதையாக்கிடும். சிறந்த அறிவாளியாக இருப்பான். நல்ல நூலறிவு இருக்கும், கேள்வி அறிவு இருக்கும், நூலறிவு இருக்கும், கேள்வி அறிவு இருக்கும், அனுபவ அறிவு இருக்கும், உடம்பு ஆற்றல் இருக்கும். ஆனால் எதை தொட்டாலும் எதெல்லாம் கெடுதல அதை செம்மையாக செய்வான். பேதையை படுக்கும் இளவூல், இழப்பதற்கு காரணமான ஊழ், பொருள் நஷ்டப்படுவதற்கு தேவையான தீவனை. பேதையை படுக்கும் இளவூல் அறிவகற்றும் ஆகலூல் உற்ற கடையினா, கடையினா இடம் அர்த்தம். அறிவகற்றும் விரிவும், அறிவு சிறந்த விரிவடையும். நல்வினை மிகுந்தால் அறிவு சிறப்பாக மேலும் விரிவடைந்து போகும், சிறந்த அறிவு உண்டாகும். முன் செய்த பாவம் ஒருவனை மடையனாக்கும், முன் செய்த பாவம் ஒருவனை மடையனாக்கும். நல்வினை இருந்தால் எதை செய்யணுமோ சிறப்பாக செய்து முடிச்சிடுவான், வெற்றியும் தான். சில பேருக்கு வாழ்க்கையில் பல வெற்றி பெற்று போகிறான் என்றால் சிறப்பறிவு என்று நினைக்க வேண்டாம். அது செல்வம் அல்ல சிறப்பு என்று நினைக்க வேண்டாம். நல்வினை இருந்தது, காரியத்தை வெற்றி பெற்றான். சில பேர் பிள்ளைகளுக்கு 4-5 பிள்ளைகள் பிறக்கும், 4-5 பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்துவிட்டேன்னா. சில பேருக்கு முதல் பிள்ளைக்கு திருமணம் செய்யாமல் மாண்டி விடுவான். எல்லா பிள்ளைக்கும் திருமணம் செய்து விட்டேன்றான். பெண்ணு 2, பொண்ணு 3, ஆண் 4 திருமணம் செஞ்சேன், என் கடமை முடிஞ்சதுன்னா. ஞானிகள் சிரிப்பார்கள். முன்சே நல்வினை இருந்தது, பிள்ளைகளை திருமணம் செய்து கண்டான். பேர பிள்ளைகளை பார்த்தான், பேரப்பிள்ளை தொட்டான், அதை தூக்கினான், கொஞ்சினான். 7 பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தான். 7 மக வீட்டு பிள்ளையும் பார்த்தான், மகன் பிள்ளையை பார்த்தான், அதை ஆற தழுவினான், மகிழ்ந்தான், மழலூச்சி கேட்டான், இறந்தான்.
சில பேருக்கு என்ன ஆகும், 3 பெண்கள் 2 ஆண்கள் இருக்கும், ஒன்றுமே இருக்காது, திருமணம் நடக்காது. திருமணம் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்து காண முடியாத ஒரு நிலைமை, இறந்து விடுவான். அவன் சாகும்போது நினைப்பான், அவன் எந்த பிள்ளைக்கும் திருமணம் செய்து வைத்து பார்க்க முடியலையம்மான். அவளுடைய வினைப்பயனர். காரியங்கள் தடையில்லாமல் நடந்தால் இவன் திறமை என்று நினைக்கிறான், இல்லை என்றால் உன் முன்செய்த வினை என்று சொல்லிவிடுவான். ஆக இது மாதிரி பல காரியங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் தடைப்பட்டு போது உண்டு. திருமண தடையெல்லாம் இப்படி நடக்கும், முன்செய்த நல்வினை. இதுதான் உலக நடை. சரியா? இது உலக நடை இருந்தாலும் இது எப்படி விடுறது? சரி, வினை சூழ்ந்திருக்கு, காரியங்கள் தடைப்பட்டிருக்கு, விவசாயம் தடைப்பட்டிருக்கு, உத்தியோகம் தடைப்பட்டது, பல லட்சங்களால் சில லட்சங்களுக்கு லஞ்சம் கொடுத்து வேலை வாய்ப்பு பெறுவான். ஏதோ சில வகையில் குற்றப்பட்டு டிஸ்மிஸ் வேலை நீக்கம் நடந்து வேலையை விட்டு வந்து விடுவான். ஆக உத்தியோகம் தடை இருக்குது, விவசாய தடை இருக்குது, தொழில் தடை இருக்குது. இத்தனை தடைகளையும் அவனை வாட்டி வதைச்சிட்டு இருக்கான். இதான் முன் செய்த வினை. ஆமாம். சில பேர் என்ன செய்வான், நிறைய பொருள் ஈட்டுவான். நிறைய பொருள் இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. முன்னே சொன்னார் அல்லவா, கண்டு ரசித்தல், கேட்டு ரசித்தல், உண்டு ரசித்தல், உறங்கி ரசித்தல், உடல் சுகம், இத்தனையும் அனுபவிப்பதற்கான செல்வம் சேர்க்கிறான். ஒன்றும் கைகூடாது. அவன் வலுவனை சொல்வான், வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிந்தான். நிறைய செல்வம் சேர்த்திருக்கலாம். வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிதுன்னா. முன் செய்த நல்வினை இருந்தால் கோடிக்கணக்கான பொருள் குவிந்திருக்கலாம். ரேஷன் வந்து விட்டது என்று முதல் நீ சர்க்கரை சேர்க்காதே என்றான். கையில் கோடிக்கணக்கான பொருள் குவிந்துள்ளது, சர்க்கரை சேர்க்காதே. சர்க்கரைக்கு உனக்கு பகை, ரேஷன் முடிந்து விட்டதுன்னா. ஐயோ பாவம். ஆக ஒவ்வொன்றும் இப்படி உணவு பொருள் இருந்து இதை சாப்பிடாதே அதை சாப்பிடாதே அப்படின்னா எத்தனை பொருள் இருந்து என்ன பையன்? அவன் என்ன வகுத்திருக்கானோ, வகுத்த வகையெல்லாம் அவன் எந்த அளவுக்கு புண்ணியம் செய்திருக்கானோ அந்த அளவுக்கு தான் தூய்க்க முடியும். தூய்த்தல் என்பது அனுபவித்தல் அர்த்தம். அந்த அனுபவிப்பதற்கு என்ன உபாயம்னா, சரியா இப்படி தான் இருக்குது, பல கோடி இருக்குது, அனுபவிக்க வேணும்னா ஒரே ஒரு குறை உன்னிடம் இருக்கு. மிக திறமையாக பொருள் சேர்த்திருக்காய் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம்தான். ஆனால் அது சுவைக்க வேண்டும் அல்லவா? அதுக்கு என்ன வேண்டும்? எந்த அளவுக்கு நீ கொடுத்து வச்சிருக்க, எந்த அளவுக்கு புண்ணியம் செய்திருக்காயோ அந்த அளவுக்கு தான் வகுத்தான். இவன் அவனுக்குன்னு வகுத்துட்டு இருக்கான். முன் செய்த புண்ணியம் செய்திருந்தால் அன்றி சுவையாக சாப்பிட முடியாது. முன் செய்த புண்ணியம் செய்திருந்தால் அன்றி சுகமான படுக்கை இருக்காது. முன் செய்த புண்ணியம் இருந்தால் அன்றி கணவன் மனை உடல் சுகம் கிடைக்காது. முன் செய்த புண்ணியம் இருந்தால் அன்றி நல்ல வீடு அமையாது. முன் செய்த புண்ணியம் இருந்தால் அன்றி கேட்டு ரசிக்க முடியாது. கண்டு ரசித்தல், கேட்டு ரசித்தல், உண்டு ரசித்தல், உறங்கி ரசித்தல், உடல் சுகம். வீடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இல்லை என்னால் ஆரோக்கியமான வீடு அமைக்கும் ஊருக்கு தாங்க முடியாது. 10 அடி 20 அடிக்குள்ள இருந்தாகும். ஆக இத்தனையும் அந்த வினை எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் வகுத்தான் அவனுடைய வினை பயன். இதற்கு என்ன பயனா? புண்ணியம் செய்தால் அறுசுவை கிடைக்கும். புண்ணியம் செய்தால் நன்றாக ஜீர்ணத்தி ஆகும். புண்ணியம் செய்தால் உடல் ஆரோக்கியமான அழகும் பண்பும் அழகு இருக்கலாம். ஆனால் அன்பு இருக்க வேணும் அல்லவா? அழகு இருக்கு. நான் சில பெண்களை பார்த்துருக்கிறேன், கணவனுக்கே சாப்பாடு போட மாட்டார்கள். அவன் தான் பொருள் ஈட்டுவான், எல்லாத்துக்கும் போதும் சாப்பிட்டா போதுன்றான். அடப்பாவி, என்ன கொடுமை அது! அன்பு இருக்கணுமல்ல, அழகு இருக்கலாம், அறிவு இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அன்பு வேணுமல்லவா? அன்புணர்ச்சி இல்லாத பெண் இவன் செய்த பாவம். அழகுள்ளவதான், அறிவுள்ளவதான், அன்புணர்ச்சி இல்லையே, என்ன கொடுமை அது! ஆக அதுக்கும் புண்ணியம் இருக்க வேண்டும். ஆக அதுக்கும் அதில் என்றால் அதுவும் தடைபட்டு போகும். புண்ணியம் இருந்தால் அழகுள்ள மனைவி, அறிவுள்ள மனைவி, அன்புள்ள மனைவி. புண்ணியம் செய்தால் அழகுள்ள மனைவி, அறிவுள்ள மனைவி, உடல் ஆரோக்கியமானவள், மிக்க அன்பு உள்ளவள். பாவம் செய்திருந்தால் அழகுள்ள மனைவி, அறிவுள்ள மனைவி, உடல் ஆரோக்கியம் இருக்குது, ஒன்றே ஒன்று இருக்காது. எது நதாதான் அன்பு இருக்காதுண்ணா. அதில் என்ன இங்கே என்ன இருக்குது? எப்படி கணவன் மனைவி திருமணமான பின் கணவனுக்கு ஆண்மையிலே என்றால் அவள் வாழ்க்கை எப்படி பால்பட்டு போதோ, அவள் இருக்காள் கற்பகுச்சகத்தில். அவள் இருப்பது கற்பகுச்சம் தான். அவளுக்கு கிடைப்பது எட்டிக்காய். நிறைய பங்களாவாசி இருக்குது, பசுமாடு இருக்கு, எல்லாம்
எல்லாமே இருந்தும் அவளுக்கு வாழ்க்கையாது. எத்தனை பெண்கள் மன குமரோடு இருக்கிறார் என்பது இந்த காலத்தில் 100க்கு 40, 25, 30% பெண்கள் வாலிபர்களுக்கு ஆண்மை இல்லாது இருக்கிறார்கள். இது உடல் கூறுபடி. ஆக வாழ்க்கை அவளுக்கான முன் செய்த புண்ணியம் இருந்தால் அழகுள்ள மனைவி, அன்புள்ள மனைவி, ஆரோக்கியமான மனைவி, உடல் பொருத்தம், உள்ளமும் பொருத்தம் அமைந்துள்ளது. அப்போ வள்ளுவன் சொன்னான், வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் சொன்னால்லவா. நீ அனுபவிக்கக்கூடிய உடல் இன்பமும் மனைவிட அனுபவிக்கக்கூடிய இன்பமும் நீ புண்ணியம் சேர்க்க வேண்டும். புண்ணியம் செய்யவிட்டால் அது அமையாது. அவதான் வாழ்க்கை நரகம். வெளியே தெரியாத பொம்மையாக வாழ்க்கை நடத்துவதை நான் பார்த்திருக்கிறேன். மனைவிக்கு பெண்மை இல்லாத புத்திராப்பைக்கு அமையாவது போயிடும், மலடியாக இருப்பாள். இப்படியெல்லாம் வாழ்க்கை அப்படியே நரகத்தில் கிடப்பார்கள். என்ன காரணம்? ஒன்று இருக்கு. எது? அதுதான் புண்ணியம். செய்து கொள்ள வேண்டுங்கிற உணர்வு சில பேருக்கு இருக்காது. பொருளால் எல்லாம் பொருள் இருந்தால் போதும் என்று நினைப்பான். பொருள் மட்டும் இருந்தால் போதும், புண்ணியம் நமக்கு தேவையில்லை நினைப்பான். புண்ணியம் இல்லை என்றால் அத்தனையும் அழிந்துவிடும். ஆக இதெல்லாம் புண்ணியத்தால் வகுத்த வகையிலால் கூடினான். இதெல்லாம் நம்ம ஒரு வள்ளுவர் வினைப்பயனால் அமைந்தவன் சொல்லுவான். அப்போ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். புண்ணியம் செய்தால் புண்ணியம் செய்திருக்க யார் சொல்ல வேண்டும்? பொருளாதாரத்தை பற்றி அவன் நன்கு அறிந்திருக்க வேண்டும், அதுக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டும். பொருளாதாரம் குவிய வேண்டும், அதுக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டும். பொருளாதாரம் குவிந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்து புண்ணியத்தை சேகரித்துக் கொள்ள அறிவு இருக்கணும், அதுக்கும் புண்ணியம் இருக்க வேண்டும். இவனுக்கு அறிவு இருக்கு, செய்ய உணர்வுக்கு சுற்றுப்புற சூழ்நிலை அமைய வேண்டும். மனைவியும் பிள்ளைகளை ஒற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதுவும் தடைப்பட்டு போகணும். ஆக புண்ணியத்தால் தான் செல்வம் சேரும், அதை செலவு செய்யும் வாய்ப்பு இருக்கணும். பொருளாதாரத்தை பற்றி நன்கு அறிந்து இருக்கணும். பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மருளானாம் மானா பிறப்புனா வள்ளுவன். பொருளானாம் எல்லாம் என்று பொருள் இருந்தால் எல்லாம் சாய்த்து, பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது. பொருள் இருந்தால் போது உலகத்தில் இது சாதிக்கலாம் என்று நினைத்து யாருக்கும் கொடுக்காமல், அவனும் உண்டாமல், மற்றவங்க கொடுக்காமல், புண்ணியத்தை சேகரிக்காமல் இருப்பவனுக்கு மருளானா மானா பிறப்புனா துன்பமான பிறவி அவனுக்கு தான். நிறைய பொருள் இருக்கும், செய்யக்கூடிய அறப்பணி செய்து ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்கிற எண்ணம் அவனுக்கு இருக்காது. மருளானாம் மானா பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது. பொருள் இருந்தால் போதும், ஒன்றே ஒன்று, அது மட்டும் எதையும் சாதித்துக் கொள்ள முடியாது நினைத்து யாருக்கும் கொடுக்காது. பொருளானாம் எல்லாம் நீயாது, மருளானாம் மானா பிறப்புனா அவனுக்கு துன்பமான பிறப்புனா. பொருள் அல்ல பற்றி பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்புனா வள்ளுவன் மெய் உணர்தல்ல. பொருள் இல்லாத நிலையில்லாத பொருளை நிலை என்று எடுப்பதும் பிறவிக்கு காரணம், துன்பமான பிறவிக்கு காரணம் என்றான். இப்படியே சொல்லிக்கிட்டே போறிய ஐயா, இதுக்கு என்ன யாவா என்ன? ஒன்றே ஒன்று, வினையை வென்றவர்கள் ஞானிகள். நல்வினையும் இல்லை, தீவனையும் இல்லை. நல்வினையும் நோய், தீவனையும் நோயிடான். நல்வினை நோய் ஏன் சொல்றேன்? மீண்டும் பிறவி வரும். அப்ப புண்ணியம் சொல்ற, மீண்டும் பிறவி வரும்னு சொல்ற, நல்ல பிறவியா வரும் அவதானே தவிர விடுபட முடியாதல்லவா. நல்ல பிறவி. இப்போ உயர்ந்த மரபில் பிறந்திருப்பான். தாயும் அறிவுள்ளவள், தந்தையும் கல்வி, தாயும் கல்வி. உயர்ந்த மரபுள்ள குடும்பத்தில் பிறந்திருக்கிறான். நிறைய வசதி நல்ல வசதியான வாழ்க்கை, உயர்ந்த நிலையில் இருக்கிறான். பிறவி வருமே தம்பி, அதை வெல்ல முடியணுமா? அதுவும் நோயே, இனி மீண்டும் பிறக்கக்கூடாது. பொல்லாத வறுமையும் நோயே, தீவினை காரணமாக பொல்லாத நோய் சூழ்ந்த உடம்பு, நிம்மதியில்லா வாழ்க்கை, மனைவி நோய்வாய்ப்பட்டவள், பிள்ளைகள் தொட்டு தொடங்கவில்லை, அன்றாடு செத்து பிழைக்கிறான், அதுவும் நோயே. தொட்டதெல்லாம் வெற்றி, அழகுள்ள மனைவி, அன்புள்ள பிள்ளைகள், நல்ல சுற்றுப்புற சூழ்நிலை, தாய் தந்தை, பெருமைக்குரிய தாய் தந்தை, எல்லா அமைப்புகள் எல்லாம் இருக்கு, அதுவும் பிறவிக்கு காரணம். ஞானிகள் ரெண்டு அற்றவர்கள். இருள் சேர் இருவினை சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார மாட்டான். அவனுக்கு நல்வினை இல்லை, தீவினை இல்லை. இப்போ ஞானிகள் நல்வினை இருந்தாலும் பிறக்க வேண்டிய சூழ்நிலை வரும், தீவினை இருந்தாலும் பிறக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இனி பிறக்க மாட்டார்கள். என்ன அவருக்கு அப்படி ஒரு ஆற்றல்னா, உடம்பையும் உயிரையும் பூர்வமைத்து செலுத்தி விடுவார்கள். உடம்பாகிய சந்திரகளையையும் உயிராகிய சூரியகளையும் பூர்வமைத்து செலுத்திவிட்டால் அங்கு இருவினை அற்றுவிட்டது. வருகின்ற காற்று நல்வினை, போகின்ற காற்று தீவினை. இரண்டும் சேர்த்து விட்டால் போக்கும் வரவும் இலா போனவன். போக்கும் இருக்காது, வரவும் இருக்காது. அப்போ அவர்களை வணங்குறோம். அவர் நல்வினை இருள் சேர் இருவினை சேரா. அறியாமை காரணமாக தான் நல்வினை தீவினை இருக்கிறான். நல்வினை பெருப்பவனும் அறியாமை உள்ளவனே, புண்ணியவானும் அறியாமை உள்ளவனே, பாவியும் அறியாமை உள்ளவனே. இருள் அறியாமை.
2 பேரும் கருப்பைக்கு செல்லுகிறான். இவன் பொல்லாத நரகத்தை கடந்து துன்பப்பட்டு கருப்பைக்கு செல்கிறான். அவன் சுகபோகத்திலிருந்து கருப்பைக்கு செல்கிறான். இன்னொரு கருப்பையில் செல்கிறான் என்றால் அறியாமை உள்ளவன். அவன் யாராக இருந்தாலும் சரி, எத்தனை படிப்பு இருந்தாலும் சரி, செல்வந்த எத்தனை புகழ் இருந்தாலும் சரி, செத்தல் பேதமை உள்ள அறியாமை உள்ள அவன் தான். அவன் சிறப்பறி உள்ளவன் என்று சொல்ல முடியாது. ஆக அந்த மயக்கம் இருள் அறியாமை காரணமாக இருக்கிறான். யாராக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய பேச்சாளியாக இருந்தாலும் சரி, எழுத்தாளராக இருந்தாலும் சரி, மருத்துவனாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய இருந்தாலும் சரி, மீண்டும் பிறக்கிறான் என்றால் அறியாமை உள்ளவன். அந்த அறியாமையை நீக்கினவன் ஞானிகள். இருள் சேர் இருவினை சேர். அறியாமை, இருள்னா அறியாமை காரணமாக தான் நல்வினை பெருக்கிறான். மிக்க கொடிய பாவி தீவினை பெரு. இருள் சேர் இருவினை சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவன் இருவினை கடந்தவன். பாசா ஞான பண்டிதனோ அகத்தீசனோ நந்தீசனோ திருமூல தேவனோ இருவினை அற்றவன், இன்னும் மீண்டும் பறக்க மாட்டான். அப்பேற்பட்ட ஞானிகளை வணங்கினால் இல்லறமும் சரக்கும் துறவரமும் சரக்கும் சாக மாட்டான். ஆக இது போன்ற ஒரு பெரிய வாய்ப்பு அதை பெற வேண்டும். அப்படி இருந்தால் சரியாய்த்து நீ சொல்லிவிட்டாய், நோய்பட்ட உடம்பு, சாப்பிட்டா பசிக்க மாட்டேங்குது, சோறு கிடைக்க மாட்டேங்குது, நிம்மதி இல்லை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, பிள்ளைங்க சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான், எங்கே பார்த்தாலும் பகை, செத்து பிழைக்கிறேன்னு சொல்லுவான். இவனுக்கு என்ன உபாயம் என்ன? ஒன்றே ஒன்று. ஆனால் அப்படி உள்ளவர்களுக்கு தயவு செஞ்சு இருக்குமா? சரி, இவ்வளவு துன்பம் இருக்குதே, ஏதோ 10 பேருக்கு அன்னதானம் செஞ்சது, அந்த துன்பத்தை தீர்த்து கூட நினைப்பானா? நினைக்கவே மாட்டான்னு பாரு. சொன்னாலும் கேட்பானோ? கேட்க மாட்டான்னு பாரு. பொருள் இருக்கும்போதே நல்லது செய்து கொள்ளப்பா, பின்னாடி போனக்கு நோய் இல்லாத வாழ்ன்னு சொன்னால் கேட்க மாட்டான். நோய்க்கு பரிகாரம் செய்வது புண்ணியந்தான். முன் செய்த பாவம் தானே வறுமை, முன் செய்த பாவம் தானே நோய், முன் செய்த பாவம் தானே முரண்பட்ட மனைவி, முன் செய்த பாவம் தானே முரண்பட்ட பிள்ளைகள், முன் செய்த பாவம் தானே வியாபாரம் தடைப்பட்டது, முன் செய்த பாவம் தானே விவசாயம் தடைப்பட்டது, முன் செய்த பாவம் தானே பகை உண்டாச்சு, முன் செய்த பாவம் தானே சிந்திக்க முடியவில்லை உன்னால். அதுக்கு என்ன யோபா என்ன? ரொம்ப லேசானது, ரொம்ப லேசா, எல்லாரும் லேசாக கடைப்பிடிக்கிறது. என்ன? பசி ஆற்றுங்கள், 4 பேருக்கு அன்னதானம் செய். கேட்போனோ பாவி? கேட்க மாட்டான், செய்ய மாட்டான். ஏன் அவன் செய்வான்? அவன் செய்த பாவம் அவனுக்கு லோபித்தனத்தை கொடுத்து பரிகாரம் செய்ய மாட்டான், செய்ய விடாதவனை. நோய் வந்தால் 25,000 பில் போடுவான் மருத்துவன், உடனே பணத்தை கட்டிட்டு வெளியே வந்துடுவான். அல்லது 50,000 1,00,000 புற்றுநோயும்மா, எந்தெந்த கரும நோயெல்லாம் வந்துடும். பரிகாரம் 10 பேத்துக்கு அன்னதானம் செஞ்சால் நோய் இல்லாமல் இருக்கலாம், 10,000 செலவு செய்வான். அடே பாவி, 10 பேத்துக்கு அன்னதானம் செய்துட்டு 10,000 செலவு குறைடான்னு சொன்னால் கேட்க மாட்டான். அவனை பிடித்து ஆட்டி படைக்கிறது முன் செய்த வினை. ஏன் லோபித்தனா? அவன் செய்த பாவம் லோபித்தனத்தை உண்டு பண்ணாது. ஏன்னா இப்படி ஒரு கொடுமையாக மனசு அவன் கேட்கவே மாட்டான். பாவி புண்ணியத்தை செய்து கொண்டு கேட்க மாட்டான். அரிய ஆசான் புண்ணியவானை வணங்கி கொள்ளப்பா. ராமலிங்கசாமி, மாணிக்கவாசன், அருணகிரிநாதன் போன்ற பெரியோர்களை, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், பதஞ்சலி முனிவன் போன்ற திருவடியை பற்றி என்றால் கேட்க மாட்டான். பாவி எங்கே செல்வான் என்றான். மேலும் பாவத்தை செய்வதற்காக ஆடு கோழி வெட்டுவதாக வேண்டிக் கொள்வான். மேலும் நரகத்துக்கு போவான். ஏன் இந்த சூன்யமான அறிவு அவனுக்கு? சூன்யம், பேதமையே தந்தது. நான் செய்த பாவம் பெரியோர் திருவடியை பற்ற விடாது. மறுபடியும் சிறு தெய்வத்தை ஆடு கோழி வெட்டி மறுபடியும் நரகத்துக்கு போவான். சொன்னால் கேட்பானா? பாவி கேட்க மாட்டான். புண்ணியம் செய்தால் சொல்வானோ? புண்ணியம் செய்ய மாட்டான். ஆக சிறு தெய்வ வழிபட்டு ஈடுபடுவான், பெரியோர் திருவடியை பற்றி கொள்ள மாட்டான், ஜென்மத்தை கடைத்தட்டி கொள்ள மாட்டான். அப்போ அவனுக்கு இருள் சேர் இருவினை சேரான். பெரியோரோட பாதம் அவனுக்கு தெரியாது, சொன்னாலும் கேட்க மாட்டான். இது யார் சொல்ல வேண்டும்? வினையை வெல்லலாம், உன் பாவத்தை பொடியாக்க முடியும். ஞானிகள் சொல்வார்கள், பாவத்தை பொடியாக்க முடியும். திருவள்ளுவர் துணை என்றால் கொடிய பாவத்தையும் பொடியாக்கலாம். தான் என்ற கொடும் பாவம் தீர்க்குமாசான், தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான். அருணகிரிநாதா, திருமல தேவா, கலங்கிநாதா, போகதேவா, திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரியா, பதஞ்சலி முனிவா, ஞான பண்டிதா, எனக்கு அருள் செய்யும் தெரியல. இப்படி கேட்டால் என்ன நடக்குன்னா, தான் என்ற கொடும் பாவம் தீர்க்கும். சின்ன பாவம் இல்லடா, முன் ஜென்மத்தில் கற்பழித்த பாவம், வழிபறி செய்த பாவம், கொலை செய்த பாவம், லோபித்தமான பாவம், யான் என்ற கர்வம் கொண்ட பாவம், வசி வாய்ப்பு இருக்கும்போது ஏழை குறும்பலை எதோ பேசிட்டால் மன்னிக்க முடியாமல் அவனை கொன்ற பாவம், தீ வைத்த பாவம், வழிபறி செய்த பாவம், கற்பழித்த பாவம், எத்தனை பாவம் இருந்த போதிலும், அத்தனை பாவத்தையும் அருணகிரிநாதா, சர்க்குருநாதா, ஞான பண்டிதா,
நான் என்ன பாவம் செய்தனோ தெரியவில்லை, என்னால் தடுமாறுகிறேன், உன் திருவடியை பற்ற முடியாமல் தடுமாறுகிறேன், எனக்கு பார்த்து அருள் செய்ய வேண்டும் தாயே என்று கேட்டால், பயப்படாதே மகனே, உன் பாவத்தை நான் பொடியாக்குவேன். அப்போ பொடியாக்குவேன் நான் பொடியா, நீ அனுபவிக்க வேண்டும். நீ அனுபவித்தால் நீ செய்த பாவத்தை அனுபவிப்பதற்கு நான் துணை இருப்பேன். உனக்கு தீமை இல்லாமல் செய்துவிடுவேன். சஸ்பெண்ட் ஆர்டர், டிஸ்மிஸ் என்பது செத்து போகிறது. உனக்கு துன்பம் வரும், நான் தாங்கிக் கொள்வேன். நீ செய்த பாவத்தை நீ தான் அனுபவிக்க வேண்டும். அதுக்கு உபாயம், நீ என் திருவடியை பற்றியதால் நான் புண்ணியவான், நீயோ பாவி. என் திருவடியை பற்றி விட்டாய், நீ செய்த பாவத்தை குறைப்பேன். நீ செய்த பாவத்தை என்னால் குறைக்க முடியாது. நீ அதனால் துன்பப்பட்டால் உனக்கு உயிருக்கு ஆபத்து இல்லாமல் செய்து வைப்பேன். உயிருக்கு ஆபத்து வந்தால் டிஸ்மிஸ், சஸ்பெண்ட் ஆர்டர். ஆக இது மாதிரி ஒரு நோய்க்கு பரிகாரம் நீ அனுபவிக்கிறதுக்கு நான் துணை நிற்பேன். அதனால் இடையூறு வராமல் பார்த்துக்கிட்டேன். எது வந்து நேரினும் மாறினும் இரண்டு ஒன்றிருப்பது சமாதினார். துன்பம் வரத்தான் செய்யும், பயப்படாதேம்மா. யார் ஆசியால்? ஆசா ஞான பண்டிதன் ஆசியால். பயப்படாதே, ஆசான் ஞான பண்டிதன் நமக்கு அருள் செய்வான். வருவது வரட்டும், எது வந்து நேரினும் மாறினும், எது வந்தாலும் வரட்டும்னா நம்மை ஆசான் காப்பாற்றுவான். அனுபவிக்கிறேன், உன் திருவுள் கடாட்சத்தை கொண்டு அனுபவிக்கிறேன், என்னை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று காப்பான். பயப்படாத மகனே, தாங்கிக் கொள்றாம்மா. தான் என்ற கொடும்பாவம், சாதாரண பாவம், கொடும்பாவம் தீர்க்கும் ஆசான் தர்மத்தின் வழி சொல்லி கண்ணி சீசராம் இணைத்து என்றால் மௌனம் சொல்வார். சிற்றெரும்பு ஊரையில் கல் குடித்தார் போல் பாசம் அங்கே வைக்க வைக்க பாவமெல்லாம் பருவதம் போல் பஞ்சதினே அணுவளவு தீயை. பெரிய மலையளவு பஞ்சில் ஒரு தீ வச்சு அப்படியே எரிந்து போடும். ஆக முற்று பெற்ற முனிவர்களாகிய ஞானிகள் திருவடியை பற்றி கொண்டால் முன் செய்த பாவம் தீரும். முன் செய்த பாவம் தானே தடைபட்டிருக்கு. ஞானிகளுக்கு துறவிகளுக்கு எதிராக தடை என்ன? பொல்லாத காமதேகம் தடை, தேவையான தபத்துக்கு தேவையான பொருள் இல்லை. முன் செய்த பாவம் தானே. ஞானிகளுக்கு கோபம் வரவே கூடாது. ஒரு ஞானிகள் கோபம் வந்தால் சினத்தால் அழிவான், ஒன்று காமத்தால் அழிவான், அல்லது யானென்று கருவத்தால் அழிவான். தீவினை இருந்தால் அவர் என்ன செய்வார்கள்? அந்த வினையை அவர்கள் உடைத்தெறிவார்கள், தடுத்து விடுவார்கள், காப்பாற்றுவார்கள். வினை சேரா விடாமல் காப்பார்கள். சிவன் ஒரு நாள் வினை சேரைகளாமே. வினை தினம் பூஜை செய்கிறவனுக்கு வினை சேராது. சிவனருள் கூடிய சிவலோகம். சிவனருளால் தேவரும் ஆவார். சிவனருளால் தெய்வத்தோடு ஒப்பர். சிவனருளால் வினை சேரைகளாமே. சிவனருள் கூடிய சிவலோகமாமன்னா தினம் ஆசான் ஞான பண்டிதனையோ அகத்தீசனை பூஜை செய்தால் பாவங்கள் பொடிபட்டு போகும். பாவங்கள் பொடிபட்டு போனால் காமங்கள் பொடிபட்டு போகும். காமங்கள் பொடிபடும் போது கோபமும் அடிபட்டு போகும். கோபம் அடிபடும் போது யானை கருவமும் அடிபட்டு போகும். பூஜை செய்ய ஆசான் ஞான பண்டிதனை பூஜை செய்ய தகுதியோட நட்பு கிடைக்கும். பூஜை செய்ய செல்வம் பெருகும். பூஜை செய்ய நல்ல பண்போல் தொண்டர்கள் அமைவார்கள். பூஜை செய்ய புண்ணியம் பெருகும். பூஜை செய்ய சிறப்பறிவு உண்டாகும். பூஜை செய்ய தன்னை பற்றி அறிவான். பூஜை செய்ய காமதேகம் பொடிபட்டு போகும். பூஜை செய்ய ஆன்மாவை பற்றி இருக்க ஆன்மாவை பற்றி இருக்க அழுக்கு மாசி நீங்கும். நெருங்க பொடிபட்டு போகும் பாவங்களும் கோபங்களும் வஞ்சனைகள் பொடிபட்டு போகும். அப்போ சிவனருள் கூடிய சிவலோகமாம் என சிவனொருளால் வினை சேரகலாது. தினம் பூஜை செய்கிறான். காலையில் பூஜை செய்வான். ஞான பண்டிதா, சர்க்குருநாதா, ஞான பண்டிதா, இன்னும் திருவடியை பூஜை செய்திருக்கிறேன் என்று யார் என்னுடைய பேச்சாலும் என் செயலாலும் தீமை வராது இருக்க வேண்டும் கேட்பான். அப்படி வறுமையானால் அவன் ஆசான் தடுத்து விடுவான். அதை இவன் நெருங்கி இருக்கான்லவா. பற்றியிருப்பது திருவடி, புண்ணியவான்கள் திருவடி. புண்ணியவான் திருவடி பூஜை செய்தனால் வினை சேரகலாமே, சேராது, தடுத்து விடுவார்கள். வினை சேராது பார்த்துக் கொள்வார்கள். முன் செய்த வினையை அனுபவிக்க விட்டாலும் பின்னே வினை சேராது காப்பாற்றி விடுவார்கள். ஆக அவர்கள் தடுப்பதனால் இவனுக்கு வினை சேராது. தான் என்ற கொடும்பாவும் தீர்க்குமாசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான், உணர்த்துவான். பேசுறது நீ உன்னோட பிற மனம் புண்பட பேசுகிற. நீ எந்த அளவுக்கு பிற மனம் புண்பட பேசுறியோ அந்த அளவுக்கு நீ புண்பட போகிற. புண்பட போகிறேன்னா பிறர் புண்படுத்துகிறாய், நீ புண்பட போகிறாய். பிறகு துன்பத்தை விளைவிக்கிறாய், நீ துன்பப்பட போகிறாய். நிதானித்து நில் அப்படின்னா எங்கேருந்து சொல்வான்? இதை மனசுலேருந்து சொல்வான். நில் மகனே செல்லாதே நில்லுன்னா. திருவடி பூஜை செய்தால் இல்லைன்னு சொன்னால் போய்கிட்டே இருக்க அப்படின்னா பாவம் செய்துக்கிட்டே இருப்பான், நறுக்கிட்டுப்பான். அப்போ அவசான் சொல்லுவான், எந்த அளவுக்கு பிறரை மகிழ்ச்சியை உண்டு கொடுக்கிறாயோ அந்த அளவுக்கு நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய்.
எந்த அளவுக்கு பிறர் கொடுமை செய்கிறாயோ அன்னி கொடுமை அனுபவிக்கப் போகிறார். கெடுவான் கடினைப்பான். அருங்கேடன் என்பது அறிக, மருங்கோடி தீவினை செய்யான் இனி நான் வல்லவன். கேடே இல்லாதவன்னா யாரான? கேடே செய்யாதவன்னா. கேடே செய்யாதவனுக்கு கேடே இல்லை. சொல்லால் துன்பப்படுத்துதல், செயலால் துன்பப்படுத்துதல், பொருள் வெறியால் துன்பப்படுத்துதல், யான் என்ற கருவத்தால் துன்பப்படுத்துதல், பிறரை துன்பப்படுத்துக்கணும் தான் துன்பப்படத்தான் என்பது ஆசான் சொல்லுவான். தான் என்ற கொடும்பாவம் தீர்க்கும் ஆசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான், உணர்த்துவான். போகாத மகனே, இது தவறான பாதி போறேன். இவன் கேட்பான், என் சொல்லால் பிறர் பாதிக்காதிருக்கு அருள் செய்ய வேண்டும், என் செயலால் பிறர் பாதிக்காதிருக்கு அருள் செய்ய வேண்டும், எல்லோருக்கும் நான் மகிழ்ச்சியான காரியத்தை செய்ய வேண்டும், அதுக்கு உன் திருவுள் கடாட்சி வேண்டும். உன் திருவுள் கடாட்சி இல்லாமல் பிறருக்கு நான் மகிழ்ச்சியான காரியம் செய்ய முடியாது. ஏனென்றால் பல்வேறு ஜென்மங்கள் செய்த பாவங்கள் பிறகு துன்பம் செய்தே மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன கொடிய பாவம் நான் செய்திருக்கிறேன் தாய். பிறகு துன்பம் செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வன்மனம் ஏன் எனக்கு வந்தது? நான் என்னடா செய்வேன்? நீ செய்த பாவம் வன்மனமாக மாறி உள்ளது. நன்மனம் அங்கே இல்லை. புண்ணியம் செய்தால் நன்மனம் இருக்கும். பாவம் வன்மனமாக மாறிவிட்டது. பழி வாங்க உணர்ச்சி வந்து விட்டது உனக்கு. ஆசான் தடுத்து விடுவான். மகனே, இது இது கொடுமையான குணம், இது மீண்டும் மீண்டும் பிறவிக்கு காரணமாகும், நிறுத்தி அப்படின்னு நெல் அப்படிமா. தடுத்து நிறுத்தக்கூடிய தலைவன் இல்லை என்றால் அவன் செய்து கொண்டே மறுபடியும் நரகத்தை செல்வான். அப்போ ஊழ் என்ற அதிகாரம் முன் செய்த வினை காரணமாக வினையை வெல்லலாம். அதே வள்ளுவன் சொல்லுவான், ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தோழவாந்து உயற்றுவர் ஊழ்வனையும் புறம்புகளை செய்யலாம். அதே வள்ளுவன் சொல்லுவான், ஊழின் பெருவொளி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துருன்னா. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தோழவாந்து உயற்றுவர். சலிக்காமல் முயற்சிப்பவன் ஊழ்வனை ஓட விட துரத்த முடியும். நான் அங்கே சொன்னான், இங்கே என்ன முயற்சித்தாலும் குறுக்கே நிற்கும். நான் அது வெல்லுகின்ற உபாயம் ஒரே ஒன்று, திருவடியை தவிர ஒன்று வழி இல்லை. திருவருள் என்று சொல்லப்பட்ட ஆயுதத்தை கொண்டுதான் முன் செய்த வினை உடைக்க முடியும். திருவருள் என்று சொல்லப்பட்ட ஆயுதத்தை கொண்டுதான் யமனை வெல்ல முடியும். ஆக திருவருள் துணை கொண்டுதான் தீய குணத்தை பொடியாக்க முடியும். முன் செய்த பாவதனை பொறாம உணர்ச்சி, முன் செய்த பாவதனை பேராசை, முன் செய்த பாவதனை வன் சொற்கள், முன் செய்த பாவதனை கொடுக்கோம் பொடுபட்டு போச்சு. இந்த 4 தானே என்னை வஞ்சித்தது. ஐயா, என்னை 4 வஞ்சித்தது. இன்னும் எனக்கு பொறாம உணர்ச்சி நீங்கவில்லை. என்ன பாவம் செய்தவனும் பொறாம உணர்ச்சி முன் செய்த வினைப்பயனப்பா, அதனால் தான் பொறாம உணர்ச்சி இருக்கு. ஆகவே என் திருவுள் துணை கொண்டு அதை வெல்ல வேண்டும், வேறு வழி இல்லை. என் திருவுள் துணை இருந்தால் தான் வெல்ல முடியும். கொனைக்கேடு நீங்க வேண்டும். அவன் கொனைக்கேடு அற்றவன், நான் கொனைக்கேடு உற்றவன். கொனைக்கேடு அற்றவன் திருவடியை கேட்கிறேன். என்னிடமுள்ள கொனைக்கேடு என உணர முடியவில்லை. உணர்ந்தாலும் அதை தீர்க்க முடியவில்லை. உணர்கிறேன் என்னிடம் கொனைக்கேடு என்னால் உணர முடியும். அதுக்கே புண்ணியம் இருக்கு. என்னுடைய கொனைக்கேடு உணர்வதற்கே நான் அதுக்கே பல ஜென்மங்கள் பாடுபட்டிருக்க வேண்டும். அதுவும் திருவுள் கடாச்சத்தால் என் கொனைக்கேடை உணர்ந்து விட்டேன். நீக்க முடியவில்லையே, நீக்க என்னால் முடியலை. அடுத்தவர் குற்றத்தை உணர்கிறார். எதிராக குற்றம் போல் தம் குற்றம் காண்கி பின் தீது உண்டோ மண்ணு இருக்கிறான் வள்ளுவன். எதிராக குற்றம் போல் எதிரான பகைவன். பகைவன் குற்றத்தை அணு அணுவாக பார்க்கக்கூடிய எனக்கு என் குற்றம் எனக்கு தெரியவில்லை. எதிராக குற்றம் போல் தம் குற்றம், எதிராக குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீது உண்டோ மண்ணு இருக்கு, நிலைப்பட்டோ இருக்கு, தீதை வருமாடான். வினை வென்ற வள்ளுவன், வினையை பொடியாக்கி வள்ளுவன். அவன் சொல்லுகிறான், ஐயா, பகைவனோட குற்றத்தை அணுவணுவாக ஆராய்ந்து பார்க்க அறிவு இருக்கும், தம் குற்றத்தை அறிய முடியாது. என்ன காரணம்? முன் செய்த வினைப்பயன். ஆனால் அவன் சொல்லுகிறார், தான் என்ற குடும்பம் தீர்க்குமாசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான். தர்மத்தை பற்றி சொல்லுவான். சொல்லாலும் செயலாலும் சிந்தையாலும் வருகின்ற பாவம் இப்படி வரும், அது இப்படி வெல்ல வேண்டும் என்று உள்ளிருந்து உணர்த்துவான். தர்மத்தின்படி சொல்லி கருணை வைப்பான். ஊன் என்ற மந்திரமே உபதேசித்து உடம்புதான் முக்கியம் என்பான். தான் என்ற குடும்பம் தீர்க்குமாசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான். ஊன் என்ற மந்திரமே உபதேசித்து உடம்பை பற்றி சொல்லுவான். பெரிய வார்த்தை. உடம்புதான் முக்கியம்னா, நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடுன், ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம், தான் பற்ற தலைப்படு நான் திருமந்திரம் சொல்லுவார். ஊன் பற்றி நின்ற உணர்வு, இந்த உடம்பை பற்றியா மந்திரம் இருக்குண்ணா. நான் பெற்ற இன்பம் பெருகை வையகுண்ண, எல்லாரும் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடு. மேலான அந்த மறைப்பொருள் எதுன்னு கேட்டான். உயர்ந்த மறை வேதம். ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம், உடம்பை பற்றி அறிகிற மந்திரம். ஊன் என்ற மந்திரமே உதித்து உண்மையுடன் குருபதத்தை இருக்கும் என்றார். இங்கே என்ன சொல்றார்?
இந்த உடம்பு தான் முக்கியம் என்று அறிந்தார். உடம்பினை முன்னும் இழுக்கின்றார். ஆக உடம்பு தான் ஞானத்துக்கு வாகனம், அதுவே ஒரு படகு. இந்த உடம்புக்கு துணை இல்லாமல் ஒருவன் ஞானம் பெற முடியாது. இந்த உடம்பு இப்போ தற்போது எப்படி உள்ளது? காமத்தால் கொடுமையால், மும்மலத்தால் அகப்பட்டுக்கு, மும்மலம் சேரு மாசு. இந்த மாசை பற்றி அறிவதுதான் உடம்பு உயர்ந்த அறிவு. ஊனென்ற மந்திரமே ஊதினார் அந்த உடம்பை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஆக இப்படி பாவத்தை பொடியாக்க உடம்பை பற்றி அறிந்து கொள்ளலாம். இதுக்கு என்ன யோபாயம்? வேறு வழியே இல்லை. அது மந்திரத்தால் முடியாது. மந்திரத்தால் வாங்க விடாது, பாடுபட்டு தான் ஆகணும். கடினமானது தான். கடினம் என்றாலும் பெரியவங்க ஆசை இருந்தால் பாடுபட்டு வைக்கலாம் அல்லவா? பாடுபட வேண்டும், எல்லாரும் நல்லபடி இருக்க வேண்டும், நினைக்கலாம் நல்லபடி இருக்க வேண்டும். திருமணம் தான் நல்லபடி நடக்கும். பார்க்கிறாள் மகள் முகத்தையும் மறுநாள், ஆஹா என்ன கொடுமை, என்ன கொடுமை, ஐயோ பாவம். அழுகுறாள். வெளியே வரும்போது முதலிரவுக்கு வருகிறாள் மகள். முகத்தை பார்க்கிறாள். தாய்க்கு தெரியும் அந்த குறிப்பு. முகத்தில் மகளுடைய முகத்தில் வாட்டம் வந்தது. போச்சுரா என் வாழ்க்கை, வாழ்க்கை வீணாக போச்சுனா. அவளும் சொல்கிறாள், என் வாழ்க்கை பாலாக போச்சு, என் வாழ்க்கை இடி வந்துடுச்சுன்னா. விளையாடுறங்க, விதி விளையாண்டுடுச்சங்க. அப்போ வாழ்க்கை நல்லபடி அவள் அதுக்கும் வினைப்பயன். இப்படி வினை பற்றி சொல்லிக்கிட்டே போய் என்ன ஆவாயினா, ஒன்றே ஒன்று புண்ணியம் செய்தால் அன்றி இல்லறம் சிறக்காது, தீர்ந்து போச்சு. கற்பகத்தின் இருந்தாலும் சரி, பங்களா, பசுமாடு, பால் பாக்கியம், வாகனங்கள், செல்வங்கள், அலுவல கணவன் எல்லாம் இருக்கலாம், ஒன்றுமே இருக்காது. நீ இருக்கிறது கற்பக விருட்சகம். உனக்கு என்ன கிடைக்குதுன்னா எட்டிக்காய். உனக்கு கிடைப்பது எட்டிக்காய். கற்பக விருட்சம் தேன் ஒழுகிறது. ஒருவனுக்கு தேனாக ஒழுகுது கற்பக விருட்சத்தில், ஒருவனுக்கு மாங்கனியாக, ஒருவனுக்கு செல்வமாக இருக்கு. உனக்கு என்ன கிடைத்தது மகளேன்னா எட்டிக்காய். ஆக இதுக்கு என்ன உபாயம்னா, நீ செய்த புண்ணியம் அவ்வளவுதான். இதெல்லாம் எப்படி இல்லறத்தை எப்படி எனக்கு புரியலே வேணா. இதுதான் பெரியவர்களை தானே பூஜை செய்துவா. யாரை பூஜை செய்வது? ஓம் மகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமூல தேவாய நம, ஓம் கரூர் தேவாய நம, ஓம் ராமலிங்காய. வல்லு பெரியவர்கள் அழைத்துப்பார். முன் செய்த வினைகள் பொடி கொட்டு போய் இல்லறம் சிறப்பாக இருக்கும். திருமண தம்பதிகள் திருமணத்துக்கு முன் என்ன செய்ய வேண்டும்? ஆசான் ஞான பண்டிதனை அகத்தீசனை வணங்கி எனக்கு பண்புள்ள கணவனாக அமைய வேண்டும். பண்புள்ள கணவன் அமைஞ்ச உடல் ஆரோக்கியவனாக இருக்கணும். உடல் ஆரோக்கியவனாக இருக்கிறான், நீடி ஆயுளவனாக இருக்க வேண்டும் அல்லவா? நீடி ஆயுள் உள்ளவனாக இருக்க கேட்கணும். திருமணம் ஆகாத திருமணம் ஆகுவதற்கு முன்னே கன்னி பெண்கள் கேட்க வேண்டும் கடவுளை, பண்புள்ள கணவனாக அமைய வேண்டும், அதே சமயத்தில் உடல் ஆரோக்கிய உணவனாக இருக்க வேண்டும், நீடி ஆயுள் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் அல்லவா? கேட்டால் தருவானாக. கேட்பா யார் கேட்பார்கள்? அந்த வயசில் கேட்க முடியுமான்னு விடுவா உடனே பிச்சு திருவிட்டு இருக்கும் காமை வேறு. அதே மாதிரி ஆண்மகன் என்ன செய்ய வேண்டும்? பண்புள்ள மனைவியாக அமைய வேண்டும், உடல் ஆரோக்கிய உள்ளவனாக இருக்க வேண்டும், அவள் புத்திரப்பாய்க்கு உள்ளவளாக அமைய வேண்டும் கேட்க வேண்டும். கேட்டால் தருவார்கள். கேட்பார்களோ இந்த காலத்து வாலிபர்களுக்கு? சிலர் கேட்க மாட்டார்கள், சிலர் கேட்பார்கள். ஆக எதை கேட்கிறார்கள் கேட்க வைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. உலக மக்களே, அரசியல்வாதிகளே கேட்க வேண்டும். நான் பெரும் பதவியை வகிக்க வேண்டும், பெரும் பதவி எனக்கு வேண்டும், நான் ஒரு அமைச்சனாக வாழ வேண்டும், பிரதமராக வாழ கேள் அவனை. அப்போ பெரும் பதவி வேண்டும் என்று கேள், அது தருவார்கள். அடுத்து சிறந்த புலவனாக வேண்டும் என்று கேள், தருவார். சிறந்த பேச்சாளாக வேண்டும் தருவார். இத்தனையும் தருவார். நான் சிறந்த அமைச்சனாக வேண்டும், பேச்சாளனாக வேண்டும், எழுத்தாளனாக வேண்டும், மருத்துவனாக வேண்டும், விஞ்ஞானியாக தருவார். எல்லாம் கேட்டான். அவன் அவன் கேனேன்ற சும்மா பாடேன்றான். இது எல்லாரும் கேட்குறான்டா. விஞ்ஞானியாக வேண்டும், எம்எல்ஏ ஆக வேண்டும், அமைச்சனாக வேண்டும், செல்வம் பெருக வேண்டும் எல்லாம் கேட்டான். ஒன்று என்னடா கேட்டேன், இனி நான் பெறவாது இருக்க உன் அருள் வேண்டும்ட்டான். தலைமகனே, ஞான திருமகனே, கேள்றா மகனே, என்னை யாரும் கேட்காத கேள்வி. இதெல்லாம் நிலையில்லாது. விஞ்ஞானியாக இருப்பதும், மருத்துவனாக இருப்பதும், மேதையாக இருப்பதும், அமைச்சராக இருப்பதும் ஒரு சிறப்பு தான். இனி நான் பெறவாது இருக்க உன் திருவுள் வேண்டுகிறேன் என்று ஒருவன் சொல்லிக் கொடுத்தால் அன்றி ஒருவனுக்கு வரவே வராது. அது கேட்க வைக்கணும். ஆசான், அதுக்கு தான் ஆசான் வேண்டும், சொற்குரு வேண்டும். சர்க்குரு அருள்குருவுக்கு சொற்குரு வேண்டும். தலைவனை அறிமுகப்படுத்தி பிழைத்துக் கொள்ளும் பிள்ளைகளே என்று சொல்ல வேண்டும், பெரியோர்கள் சொல்ல வேண்டும். பிடித்து கரையேறி கொள்ளுங்கள். கிடைத்திருக்கிற மாண்டு பிறவி கிடைத்திருக்கு, 6 அறிவுள்ள அப்போ கிடைத்திருக்கிற மாண்டு பிறவி கிடைத்திருக்கு, தன் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பட்டினி கிடக்காதீர்கள். விரதம் என்ற பெயரில் பட்டினி கிடக்க வேண்டாம். உடல் ஆரோக்கியம் இருக்கணும். நல்லா சாப்பிட்டுக்க வேண்டும். சைவ உணவாக 6 மணி நேரம் தூங்க வேண்டும்.
எந்த ஆன்மீகம் இருந்தாலும் 6 மணி நேரம் தூங்கணும். யாராவது அதிக நேரம் டிவி பார்க்கக்கூடாது. 6 மணி தூங்கிக்கணும். அதிகாலை 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிக்கணும். அது இல்லாதத்தான எந்த பாலிவுடாக இருந்தால் 1 மைல் ஓடணும், 1 மைல் ஓடிடணும். அப்படி அந்த கிரவுண்டில் ஓடி ஆடணும், நடக்கணும். தேக பயிற்சி வேணும். வெறும் வைத்து இருந்து தேக பயிற்சி செய்யணும். ஒரு 10 முறை உட்காந்து எந்திரிச்சால போதும். உடல் ஆரோக்கியத்தை படுத்திக்கணும் இளைஞர்கள். ஆக இப்படிதான் தன்னையும் காப்பாற்றிக் கொள்ளணும். ஆன்மீகவாதிகள் தன்னை பட்டினி போட்டு கொண்டுடக்கூடாது. சுட்டிடாதே சடத்தை பட்டினி போட்டு தூங்காது பாராதே தேவை நேராது. அன்பர் மாதவன் சொன்னார், தூங்க மாட்டார். நான் தூங்காமல் இருந்தால் என்ன ஆகும்? தவ கெட்டு போகும். 6 மணி தூங்கிக்கணும். ஆனால் நம்ம அதிக நேரம் தூங்கக்கூடாது. தலைவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். தூங்காமல் இருந்துக்கு தூங்கிக்கின்றார் சிவ லோகமும் தொம்முள்ளே, தூங்கிக்கின்றார் சிவ போகமும் தொம்முள்ளே, தூங்கிக்கின்றார் சிவ லோகமும் தொம்முள்ள. அது தூங்கி அது ஒரு அமைப்பு. இங்கே அதிக நேரம் தூங்கினால் தூங்கி உடம்பு வீணாக போகும். தூக்கத்தின் ஆசை வையாதே, அது சுகமென காண்பித்து மயக்கம் அப்போதே, ஊக்கத்தோடு நீர் பாயே தூங்கில் உலகம் சிரிக்க உடம்பிடிப்பாள். தூங்கக்கூடாது. தலைவன் சொல்லுவான். அப்போ ஆசனை கேட்பான், நான் தூங்க போகிறேன். இப்போ ரத்தமெல்லாம் உறைந்து விடும். விடியதற்குள் அவருக்கு நினைவு தான் இருக்குமே தவிர இறந்து விடுவேன், நீ தான் அருள் செஞ்சு கேட்பான். ஆசனை கேட்காம படுக்கக்கூடாது. அவன் பார்ப்பார். அந்த நேரத்தில் போன் வரும், ஏதோ போன் வரும், எந்திரிச்சுக்குவான். அப்போ தான் ரத்தமெல்லாம் உறைஞ்சி போய் சரி ரத்தமெல்லாம் சூடு ஏறி இனி ஒரு 10 நிமிஷம் இருந்தால் அப்படியே நின்று போயிடும், செத்து போவான். தலைவன் பார்த்து ஆடையே நம்மகிட்ட கேட்டான் பிள்ளை அருள் செய்யணும். உடனே போன் வர மாதிரி செய்வோம், ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக்கி தூக்கத்தை எழுப்பி விட்டுருவாங்க. இல்லைன்னா ரத்தமெல்லாம் உறைஞ்சி போய் அப்படியே கெட்டியாயிடும், எந்திரிக்க மாட்டான். தூக்கத்தின் ஆசை வையாதே, தூக்கத்தின் ஆசை வைக்கூடாது. ஆனால் தூங்கணும், அதுக்கு ஆசான ஆசை இருக்கும். தூக்கத்தின் ஆசை வையாதே சுகமனை காண்பித்து மயக்கும் போது ஊக்கத்தோடு இருப்பாயே தூங்கில் உலகம் சிரிக்க உடம்பு இருப்பாங்க. ராமலிங்க சாமிகள் வாய்ப்பு. ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி திருமாக்கையும் மாக்கும் அருளிய அருள் பெருஞ்சோதினார். தலைவன் திருவூர் இருந்தால் ஊக்கம் இருக்கும், உணர்ச்சி இருக்கும், வெற்றி பெறலாம். திருவூர் துணை கொண்டு இருந்தால் எல்லாம் செய்யலாம், தூங்கிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உடல் ஆரோக்கியம், உடம்பு நல்லா சாப்பிட்டுக்கணும். இந்த காலத்து இளைஞர்கள் தான் இந்த உணவோடு சாப்பிடுவார்கள். மற்றவன் பார்த்து ஏதோ நினைப்பான், மற்ற எதோ நினைச்சு போகிறான், நம்ம உடம்புக்கு சாப்பிட நினைக்க மாட்டான். அது அவர்களுடைய வினைப்பேன். உடல் ஒரு உடம்பை எவன் இரும்பு மாதிரி வைத்திருக்கிறானோ அவன் புண்ணியவான். நல்லா சாப்பிட வேண்டும், தேக பயிற்சி எடுக்க வேண்டும். தேக பயிற்சி எடுத்து உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தினம் பூஜை செய்து உடல் ஆரோக்கிய அருள் செல்வத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் பல கோணங்களில் சமுதாயத்தில் ஜென்மத்தை கடத்திட்டுக் கொள்வதற்கு தக்க ஆசான் இருக்க வேண்டும். இல்லை என்ன தேவையில்லை ஆசான் தேவையில்லை அவசியம் இல்லை. தினம் நாமத்தை சொல்லிட்டு போகிறோம். காலையில் 1 மைல் போகிறோம், அப்படியே நடந்து 5 மணிக்கு எந்திரிக்கணும், 4 மணிக்கு எந்திரிக்கணும், குளிக்கணும். தேவையில்லை, குளிக்க போகணும். உடம்பு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் 2 மீட்டர் நடக்கணும். போகும்போது எனக்கு பல நினைப்போட போகக்கூடாது. அகத்தீஸ்வரன் சொல்லிக்கிட்டு போகணும். 1 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 முறை சொல்லிடலாம். ஒன்றான மனமுள்ள சர்க்குரின் போச்சு 1 கோடி தபசுக்கு வாய்க்க வைக்கணும். அரிசி களையும் போது அகத்தீஸ்வராக, குளிக்கும் போது அகத்தீஸ்வராக சொல்கிறாங்க. எப்படி போய்கிட்டு இருக்கும் போதே நாமத்தை சொல்லியே இருக்கணும். எந்த அளவுக்கு நாம ஜபம் சரியோ அந்த அளவுக்கு உனக்கு வெற்றி உண்டாகணும். சிவனவர்களால் வினை சேரகலாமே. ஆக எப்படி இருந்தாலும் தலைவன் ஆசை இல்லாமல் நாம ஜபம் செய்வதும் புண்ணியம் செய்வதனால் அன்றி முன் செய்த வினை நீர்க்க முடியாது. அவன் சொல்லுவான் வள்ளுவன். இப்படியெல்லாம் பலவாறு சொல்லிட்டு இருப்பான். நம்மகிட்ட நம்ம புண்ணியம் செய்திருந்தா இப்போ பரியினுமாகவாம் பாலல்ல உயித்து சொறியினும் போகாத மண்ணா. முன் செய்த நல்வினை நல்ல முயன்று நெறிக்கு உட்பட்டு பொருள் சேர்த்தால் பரியினும் தனக்கு இல்லாத பொருளை தனக்கு உரிய பொருள் அல்லாவிட்டால் அதை பாதுகாத்து வச்சாலும் கைவிட்டு போகும். பரியினும் ஆகாவாம் பாலல்ல உயித்து சொறியினும் போகாதவன். என்ன செய்தார்? நண்பர்கள் 2 வந்தார்கள். ஆற்றங்க ஒரு வாரத்தில் ஒரு நண்பர் விருந்துக்கு வந்திருக்கிறார். ஆற்றை போய் ஆற்றை போய் குளிச்சுட்டு வந்திருக்காங்க. குளிச்சுட்டு வரும்போது என்ன செய்தார்? பெரிய வியாபாரி கையில் வைரமரம் இருந்துச்சு. வைரமரத்தை ஆற்றில் வெட்டுஞ்சாராங்க. கதை தான் அது. ஆற்றில் வைரமரத்தை ஒரு கிட்டத்தட்ட 10 லட்சம் மதிப்புள்ள நகை வைரமோதத்தை தண்ணில் விட்டுஞ்சார். என்னையா மூடத்தனம் செஞ்சுட்டேன், வைரமோதத்தை போய் ஆற்றில் போட்டேன். எனக்கு உரிய பொருள் இருந்தால் வீட்டுக்கு வருனார். வீட்டில் அங்கேருந்து 1 கிலோமீட்டர் வரணும். என்ன செய்தான்? ஒரு மீன் பிடிப்பவன் அதை தூண்டி போடும்போது அது மீன் அகப்பட்டுடுச்சு. என்ன செய்தான்? வீட்டில் வேலை பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதை மீன் பிடிப்பவனு கொண்டாந்து வீட்டில் கொடுத்தான். எடுக்கும்போது அந்த வீசி எறிந்த வைர மோதிரம் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தது. நான் சொன்னேன், அதான் வள்ளுவன் சொன்னேன், நான் உண்மையிலேயே பாட்டுப்பட்டு சம்பாதிச்சிருந்தால் இந்த வைர மோதிரம் வீட்டு வரும்னு சொன்னான். பரியினும் ஆகாவாம் பாலல்ல உயித்து சொறியினும் போகாதவன். நமக்குன்னு இருந்தால் நிச்சயம் அதை கை விட்டு போகாதுன்னு சொன்னான். பால் காசு பாலோட நீர் காசு நீரோடு போடுறான். அது ஒரு வினை. ஆக ஒருவனுக்கு பேராசை இருப்பதே முன் செய்த பாவம். கொடூர கோபம் இருப்பதே முன் செய்த பாவம்.
மனம் தடுமாட்டங்கள், நிம்மதி இல்லாதிருப்பதை முன் செய்தப்பா. நிம்மதியை வரவழைப்பதா? ஒன்று புண்ணியத்தால் அன்றி ஒருவனுக்கு நிம்மதி இருக்க முடியாது. நுண்ணிய நூல் பல கற்பின்னா அந்த காலத்தில் வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கூடி தொகுத்தார்க்கும் தீர்த்தறிதுன்னா. ஆக ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய ஒன்று கண்டு மகிழ்தல், கேட்டு மகிழ்தல், உண்டு மகிழ்தல், உடல் சுகம், உறங்கி மகிழ்தல், இனிய தென்றல் அனுபவித்தல், பல்வேறு காட்சிகளை காணுதல், இதெல்லாம் நல்வினை இருந்தால் அன்றிய ஒருவனுக்கு கை கூடாது. இத்தனை அமைந்திருந்தாலும் நீடி ஆயுள் இருக்க வேண்டும். இத்தனை அமைந்துள்ளது. டிவி போடுறோம், உடனே பார்க்குறோம், இப்போ டேப் ரெக்கார்டு போகிறோம், பாட்டு கேட்குறோம், இனிய சுவை சாப்பிட்றோம், நல்ல சுவையான உணவு சாப்பிட்றோம், நல்லா படுக்கை சுகம் இருக்குது, உடல் சுகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நீடி ஆயுள் வேணுமல்லவா? அதுக்கு ஒன்றே ஒன்று புண்ணியம்தான் அல்லது பூஜை தான் என்று சொல்லி இந்த ஊழ் என்ற அதிகாரத்திற்கு பெரும் கற்றறிந்த சான்றோர்கள் கற்றவர்கள் இன்னும் விளக்கம் சொல்லுவார்கள். எனக்கு போதிய கல்வி இல்லாதவன், போதிய கல்வி இல்லாதனாலே ஏதோ சில விஷயத்தை சொல்லியிருக்கேன். ராமலிங்க சாமிகள் இந்த ஊழ் அதிகாரத்துக்கு ஒரே ஒரு பாடல் ஒரு மணி நேரம் விளக்கம் சொல்லுவார். அவரே தன்னுடைய நிலைமையை சொல்வார். எனக்கு முன் செய்த வினை காரணமாக ஏதோ வருமோ, பிரச்சனை வருமோன்னு சொன்னார். நல்ல தெளிந்த அறிவு. அவரே சொல்வார், கலக்கமர பொது நடனான் கண்டுகொண்ட தருணம் கடைச்செறியன் உடம்பூத்து காய்த்ததூர் காய்தான். விளக்கமுறை பழித்திடுமோ, வெம்பு உதிர்ந்திடுமோ, வெம்பாது பழிக்கிறேன் கரத்திலாகப்படுமோ, குலக்கருது மலமாகி குரங்கு கவர்ந்திடுமோ, குரங்கு கவராது எனது குறிப்பிலாகப்படினும் தொலைக்கமர உண்ணி வேணும் தொண்டவிக்கி கொள்ளுமோ, ஜோதி திருவுளம் எதுவோ ஏதுமில்லை. அப்பொழுது சேர்ந்தவர்கள் இத்தனையும் நான் உண்மையான ஊரில் அறிந்து கொண்டேன். கலக்கமர பொது நடனான் கண்டு கொண்ட தருணம். உண்மையாக எங்கும் யாபித்து இயங்கக்கூடிய தலைவனை நான் அறிந்து கொண்டேன். கலக்கமர பொது நடனான் கண்டு கொண்ட தருணம் கடைச்செறியேன் உளம்பூத்து காய்த்ததொரு காய்தான். விளக்கமுறை பழித்திடுமோ, வெம்பு உதிர்ந்திடுமோ, வெம்பாது பழிக்கிறேன் கரத்திலகப்படுமோ, குலக்கருது மலமாகி குரங்கு கவர்ந்திடுமோ, குரங்கு கவராது எனது குறிப்பிலகப்படினும் தொலைக்கமர உண்ணி வேணும் தொண்டவிக்கி கொள்ளுமோ, ஜோதி திருவுளம் எதுவோ ஏதுமில்லை. அவ்வளவு முற்று பெற்றவர்களுக்கே ஒரு ஐயப்பாடு, என்னமோ வந்துடுமோன்னு பாயிட்டார். ஆகவே எல்லா வகையிலும் வெற்றி பெற வேண்டும். ஞானத்தில் வெற்றி பெற வேண்டும், ஆட்சியில் வெற்றி பெற வேண்டும், இல்லறத்தில் வெற்றி பெற வேண்டும், வியாபாரத்தில் வெற்றி பெற வேண்டும், விவசாயத்தில் வெற்றி பெற வேண்டும், உத்தியோகத்தில் வெற்றி பெற வேண்டும். எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் சாமர்த்தியம் என்றோ கல்வி என்றோ ஆள்படை என்றோ நினைக்க வேண்டாம். ஒன்றே ஒன்று முன் செய்த வினை என்று சொல்லி நான் பேசியிருக்கிற குறையிருக்கும் கற்றுணர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.